only Creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலி ஆகுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. ஒரு நிமிடம் நாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அப்பா, நீர் கொடுத்த இந்த வேளைக்காய் சோத்திரம் ஐயா. பேசுகிறவர் நீரா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கணும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே வறண்டு போன வனாந்தரம் ஆண்டவரே செழிக்க போகிறதற்காய் சோத்திரம் ஐயா. வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லவராய் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன் ஆண்டவரே, நமஸ்கரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதங்களை நான் முத்தம் செய்கிறேன் தகப்பனே. ஒருவரா பெரிய அதிசயங்களை செய்த எங்கள் சேனையின் கர்த்தாவே, இதோ சுவாமி இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தாவே அடிமையை மூடி மறைத்து காத்து கொள்ளும் சுவாமி. கர்த்தருடைய நாமம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. இதோ கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறதற்காய் சோத்திரம் சுவாமி. சகல கோணலை கர்த்தர் சபையாக்குனதற்காய் சோத்திரம். துதி கன மகிமை உமக்கே வாய்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்க மத்தியில எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய தீர்மானம் உண்டு. கர்த்தர் 1994 வருடம் எனக்கு திருமணம் நடந்தது. கர்த்தர் எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேபி 95 பாப்பா கன்சீவ் ஆன உடனே நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண போயிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்ன ஒரு பெரிய காரியம் எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறதா இருந்தது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, உன்னோட வைஃபுக்கு இருக்கிற பிளட் குரூப் வந்து RH நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு வந்து பேபி வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பிரெக்னன்சி ஆன உடனே பெற்றோர் போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா போவோம். சோ இது முதல் எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமாய் கடந்து வந்தது. ஆனா 2 பேருமே அந்த டாக்டர் சொன்னதை வந்து ஒரு சீரியஸாவே எடுத்துக்கல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தோம். அந்த டாக்டர் அம்மா சொன்னது, இந்த குழந்தை பூரணமாலாம் இருக்காது, ஏன்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு 90% வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கடந்து வந்தோம். எங்க 2 பேர் பெற்றோர்கிட்டயும் நாங்க அதை குறித்து சொல்லவில்லை. 2 பேரும் கரங்களை பிடித்தோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இந்த கரு நீர் கொடுத்தது சுவாமி, இது பூரணமாய் தான் இருக்கும்னு சொல்லி நாங்க எவ்ரிடே அந்த கரங்களை பிடித்து நானும் என் மனைவியும் ஜெபிப்போம். கர்த்தர் பூரணமான ஒரு குழந்தையை 95ஆம் வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல்ல தான் என்னுடைய மக பிறந்தா. என்னுடைய மனைவி ஒரு சின்ன ஊசி போட்டா கூட அவங்க தாங்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஆனா கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான ஒரு காலங்களை கொடுத்தாரு. பிஃபோர் 10 days முன்னாடி நாங்க அட்மிஷன் ஆயிருந்தோம். டாக்டர் சொன்னாங்க, இது காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதனால ஏர்லியாவே நீ அட்மிட் ஆயிடு. அப்போ டாக்டர் RS தான் இங்க மெடிக்கல் சூப்பரண்டா இருந்தாங்க. அந்த டேல டாக்டருக்கு வந்து வெளியில சோழவரம்ல அவங்களுக்கு ஒரு சர்ஜரி இருந்தது. டாக்டர் அங்க போயிட்டாங்க. அந்த டேல டாக்டர் அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க டெய்லி லேபர் ரூம் போவாங்க. சாயந்தரம் லேபர் ரூம்ல இருந்து பாப்பா பிறக்காது, திருப்பி வார்டு காமிச்சிருவாங்க. பாஸ்ட் 10 days, இது 9 days முடிஞ்சது. 10th day சொன்னாங்க, இன்னைக்கு கண்டிப்பா என்ன பண்ணோம், நீ பிள்ளை பெத்தாதான் நீ வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். நான் வெளியில உட்காந்து சோம் பண்ணிட்டே இருக்கேன். நானும் என்னோட மாமியார் வந்து ஒரு விசுவாச தாய். ஷீ இஸ் தி மிஷனரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவங்க. அவங்க ரொம்ப அதிகமாய் ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னது, உன் மகளுக்கு வந்து வலியே இல்லாம குழந்தை பிறக்கும்னு. ஆனா பிரசவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதனையோடு பிள்ளை பெறுவாய், அப்படிதான் எழுதியிருக்கு வேதத்துல.
ஆனா என் மனைவிக்கு ஒரு ஊசி போட்டா கூட தாங்க முடியாது. கர்த்தர் அவங்களுடைய விருப்பத்தை கேட்டாரு. சோ டாக்டர் எங்களுக்கு சொன்னது வந்து, இன்னைக்கு கண்டிப்பா பாப்பா பிறந்தாதான் லேபர் ரூம் வர முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாப்பா பிறக்கவே இல்லை. அதுக்குரிய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு பின்னாடி போறவங்களுக்கு எல்லாம் பாப்பா பிறந்துரும். நான் பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரும் பாப்பாவோட வருவாங்க. நான் அப்படியே காத்துட்டே இருந்தேன். டாக்டர் அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இல்ல இனிமே வெயிட் பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அப்ப நான் அந்த பேப்பர்ல சைன் பண்றதுக்கு முந்தைய ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்கல்ல நார்மல் டெலிவரின்னு தானே என் ஒய்ஃப்க்கு சொன்னீங்க. இப்ப வந்து சொல்றாங்க ஆண்டவரே சர்ஜரின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டாக்டர் சொல்றதுனால இங்க சைன் போடுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? என் மனைவிக்கு நார்மல் தான் கொடுக்க போறீங்க. நான் சைன் பண்ணி அனுப்பிட்டேன். என் ஒய்ஃப் லேபர் ரூம்ல இருந்து இதுக்கு கொண்டு போனாங்க, தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. தியேட்டருக்கு போய் உள்ள போக கூட இல்ல. ஃபர்ஸ்ட் 2 தியேட்டர்ஸ்ல வந்து 2 இது இருக்கும், டோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணி செகண்ட் டோர் என்டர் பண்றதுக்குள்ள நார்மலுக்குள்ள எல்லா சிம்டம் ஆச்சு. போனவங்க திருப்பி வேகமா வெளியே கொண்டு வராங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த ஆயமா வந்து சொன்னாங்க, ஒன்னும் பயப்படாத, பாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும்னு சொன்னாங்க. விதின் 5 minutesல she deliver baby without pain. அப்படிதான் மூத்த மகளை கர்த்தர் கொடுத்தாரு. அவளுடைய பேர் விக்டோரியா ஐரின், என் மகளுடைய பேர். என் மனைவியின் பேர் சத்யா. அடுத்தது நாங்க நினைச்சோம், நானும் என் மனைவியும், போதும் இந்த ஒரு குழந்தை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணி வைத்திருந்தோம். 98ஆம் வருஷம் வித்தவுட் அவர் நாலேஜ் இவங்களுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது. என்ன இவங்க ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி நாங்க போய் செக் பண்ணும்போது 2 months பேபி அவங்களுக்கு கன்சீவா இருந்தது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பம். அப்போ ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகள்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்ன செய்வது என்று, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது என்று தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். அப்ப என்னோட மாமியார் சொன்னாங்க, கரு கர்த்தரால கொடுக்கப்பட்டது, அதனால இதை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட மாமியார் எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. நாங்க அந்த இதுல கடந்து போனோம். 98, 99 கர்த்தர் என்னை புடமிட்ட வருஷங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பாடுகள் வருதுன்னா தேவனுடைய சுத்தம் இல்லாம வரவே வராது. தேவன் அந்த 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 அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரெக்னன்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ டில் த எண்ட் வரைக்கும் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சது. 3 முறை என்னோட மனைவிக்கு ஃபர்ஸ்ட் 2 முறை ஆக்சிடென்ட் ஆக இருந்துச்சு. பஸ்காரன் கேட்டான், ஏமா என் பஸ் தான் கிடைச்சதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை. கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒரு பஸ்ல இருந்து இறங்கினோன்னா அடுத்த பஸ் கிராஸ் பண்ணி பிடிக்கணும். அது பிடிச்சாதான் அந்த அந்த வேலைக்கு போக முடியும். அப்படி ஒரு ரிஸ்க் டைம் இருந்தது. ஸோ கர்த்தர் அதை எல்லாத்தையும் காப்பாத்தி கர்த்தர் அழகா 98ல அவங்களுக்கு ஒரு 8th month இருக்கும்போது என்னுடைய மக கேட்டுட்டே இருந்தா. அவட்ட கேட்டோம், உனக்கு என்ன பாப்பா வேணும்னு. அவ சொன்னா, கிளீனா எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். சொன்ன, தங்கச்சி பாப்பா பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு. ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு நான் தம்பி வாங்கிக்குவேன் அப்படின்னா. அப்போ நானும் என் மனைவியும் சொன்னோம், ஆண்டவரே நாங்க வந்து ஆப்ஷன் கேட்கலப்பா, இந்த குழந்தை கேட்டிருக்குது, நீங்க அந்த குழந்தைய வந்து மன விருப்பத்தை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நாங்க ஜெபித்து கொண்டிருந்தோம். 8th month நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தரிசனத்துல அந்த பெயர் கொடுத்தாரு. தீமோத்தின்ற பெயரை கர்த்தர் கொடுத்தாரு. அப்ப என் மனைவிட்ட சொன்னேன், நமக்கு 2வது குழந்தை பையன்தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவனுடைய பேர் தீமோத்தி என்று சொல்லி சொன்னேன். அதே போல 98 May 18th பேபி பார்ன். பிள்ளை பிறந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க, நர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, பாப்பாக்கு ஒரு சின்ன டிஃபால்ட் இருக்கு அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப சொன்னாங்க, 2 பாதத்திலையும் பிளட் சர்க்குலேஷனே போகவே இல்லை. அப்போதான் அவங்க காமிக்கிறாங்க, அது 2ம் அப்படியே பஞ்சு போல, காட்டன் எப்படி வெள்ளையா இருக்கும் அது போல 2 பாதங்களும் இருந்துச்சு. 2 பாதங்களும் உள்ள வளர்ந்து, அதுக்கு கிளப் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஸோ போத் ஃபீட் வந்து இப்படி பிறந்திருந்தது. ஸோ எனக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவே இல்லை. ரொம்ப அப்செட்டு. ஏன்னா மூத்த குழந்தை 3 வயசு, எனக்கு கூட யாரும் இல்லை. நான் ஆண்டவரை நோக்கி கேட்டேன், ஆண்டவரே நீர் எப்படி இந்த குழந்தைய கொடுத்துரு, இதையும் நீரே பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கையில கொடுத்தோம். 3rd day onwards
பாப்பாக்கு பிஓபி ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் 6 months பிஓபியில இருந்தான் குழந்தை. மாவு கட்டு போடுவாங்க, இந்த வளைஞ்சு இருக்கிற இந்த பாதத்தை இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கி மாவு கட்டு போடுவாங்க. அந்த பிள்ளையினோட வேதனை வந்து ரொம்ப கொடியதா இருக்கும். அந்த பிள்ளை வந்து 24 மணி நேரமும் அழுது கொண்டே இருப்பான். நாங்க 6 மாத காலங்கள் இப்படியாக கடந்து போச்சு. நாங்க தங்கியிருந்த வீட்டுல கூட எங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தையால யாருமே தூங்க முடியல, நீங்க வீடு காலி பண்ணி போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த குழந்தையை கொடுத்தது நீர் தான் தாப்பனே, வீடு கொடுப்பது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி என்னோட வேதனையை இயேசுவிடத்துல பேச ஆரம்பித்தேன். மிகவும் ஒரு சிறிய வீட்டுக்கு நாங்க 1000 ரூபாய் வாடகை கொடுத்து அந்த நாள்ல இருந்தோம். கத்தர் ஒரு விசாலமான வீட்டை அதே 1000 ரூபாய்க்கு கத்தர் கொடுத்தாரு. கடந்து போனோம். 6வது மாசம் அந்த பிள்ளைக்கு சொன்னாங்க, இனிமே பிஓபி பண்ண முடியாது, பிஓபில இட் won't work out for பிஓபி, you have to go for surgeryன்னு சொன்னாங்க. சர்ஜரிக்கு எங்க போறது என்ன என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற அந்த நாள்ல எங்களை சிஎம்சி வெள்ளூருக்கு கைட் பண்ணி அனுப்பிச்சாங்க. சிஎம்சி வெள்ளூருக்கு நாங்கள் கடந்து போனோம். அப்போ அங்க டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன காரியம், பாப்பாவை பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு சர்ஜரியில ஒரு சர்ஜரியில சுகமே ஆகாது, மினிமம் 7 சர்ஜரிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன செய்வதென்று சொல்லி தெரியல. மிகவும் ஒரு கண்ணீரான நாட்கள், வேதனையான நாட்கள். அந்த நாள்ல ஆபரேஷனுக்கு ஒரு பெரிய தொகையை சொன்னாங்க. என்ன செய்வது என்று தெரியல. சரி என்று சொல்லி வேற வழியில ஒத்துக்கொண்டு கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த தியேட்டருக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பேபி சர்ஜரி ஆகி வருது. அடுத்தது எங்களோட பையனுக்கு சர்ஜரி. இதை பார்த்த உடனே, அந்த பேபி சர்ஜரி ஆகி வரதை பார்த்த உடனே என் மனைவி சொல்லிட்டாங்க, நான் என் பிள்ளை இப்படியே வச்சுக்கிறேன், நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆனாங்க. அப்ப டாக்டர் வந்து அவங்கள ரொம்ப பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பாப்பா வாங்கிட்டு போய் சர்ஜரி எடுத்துட்டு போனாங்க. 4 hours சர்ஜரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிள்ளை கடந்து வந்தான். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா மெடிக்கல் எதுவும் பண்ணிட்டே இருப்போம். அந்த நாட்கள்ல நாங்கள் தனித்து விடப்பட்டிருந்தோம். This is a purpose. உங்க வாழ்க்கையில யாராவது தனித்து விடப்பட்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்ய போகிறார். உற்றார் உறவினர் எல்லாம் விட்டு வெட்டி எடுக்கிறாரா? This is a purpose. நான் ஜனத்துக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். இயேசு தெரிந்து கொண்டது நிமித்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? கட் பண்ணாரு. உறவுகளை எல்லாம் கட் பண்ணி தனியா கர்த்தர் நிற்க வச்சு வணைய ஆரம்பித்தார். ரொம்ப துக்கமா இருக்கும்போது நாங்க ரொம்ப அழுவோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என்னுடைய மனைவி ஒரு மிஷனரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால சினிமா தியேட்டர்லாம், சினிமானா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நானாவது எல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒரு வந்த மனுஷன். சோ அப்படிப்பட்ட நாங்க 2 பேரும் ஜெபத்தினால காத்திருந்து ஜெபித்தப்போ கர்த்தர் எங்களை வந்து இந்த குடும்பத்துல இணைத்தாரு. சோ எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புச்சு, ஏன் ஆண்டவரே எதுவுமே செய்யாத எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தையா? இந்த குழந்தையை நாங்க வெளியே கொண்டு போகும்போது எங்களுக்கு ஆறுதல் சொன்னதை விட எங்க இருதயத்தை உடைத்த மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா? என்ன பாவம் பண்ணியோ 2 காலம் ஊனமாய் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு 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 இருதயம் நொறுங்கி போயிருந்தது. அதனால வெளியே வரவே மாட்டோம், வெளிச்சத்துல வரவே மாட்டோம். இருட்டுன பிறகுதான் நாங்க வீட்டை விட்டே வெளியே வருவோம். சர்ச்சு கூட நாங்க எப்ப போவோம்னா, ஆஃப் சர்ச் பாதி சர்வீஸ் நடக்கும் போது போவோம். காணிக்கை போட்டுட்டு ஓடி வந்துருவோம். ஏன்னா ஜனங்க உடனே ஓடி வந்து ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அந்த நாளில சொல்ல ஒருவரும் இல்லாதபடி ஒரு வனாந்திரத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்களை கைவிடலைங்க. கர்த்தர் பேசி பேசி ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது என் மனைவி ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அவங்களுடைய க்ளோஸ் டீச்சர் அவங்க சொன்னாங்க, டீச்சர் உன்னுடைய பிள்ளை நடக்கவே மாட்டான், அவனுக்கு வீல் சேர் வாங்கி விட்டாயான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தை அவங்களை மிகவும் உடைத்தது. அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க என் வீட்டுல. நான் சொன்னேன், சத்யா அழவே அழாத சத்யா, ஏசாமி நம்ம பிள்ளைய நடக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி வாய அளவுக்கு தான் என் மனைவியை நான் ஆறுதல் படுத்த முடிஞ்சதே தவிர அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை கிழித்தது.
என் வைஃப் சாயங்காலத்துல இருந்து 12 o'clock வரைக்கும் அவங்க பாத்துக்குவாங்க. 12 to மார்னிங் வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டியூட்டி போவேன். ஏன்னா அந்த பாப்பா 24 hours அழுகும். எப்பவுமே டெம்பரேச்சர் இருந்துட்டே இருக்கும். சின்ன குழந்தைனால ரொம்ப கொஞ்சம் மெடிசன் வேல்யூல தான் மெடிசனே கொடுக்க முடியும். இபிஜெஸ்டி கொடுப்போம், அது கொஞ்ச நேரம் வேல்யூ ஆகும், திருப்பி அழுவான். 24 hours ஒரு பேபி அழுதா, நமக்கே கொஞ்ச நேரம் நம்ம பிள்ளை அழுதா என்ன ஆயிரும், சீன ஆயிரும். அப்படி அந்த பிள்ளை வேதனை படுவான். ஆனால் சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எங்களை நசுக்கி கொண்டிருந்தது. அந்த ராத்திரியில என் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் நான் போய் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணலங்க, உண்மையா தேவஸ்தலத்துல நின்னு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நான் சண்டை தான் போட்டேன். ஏன் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டீரா, ஏன் என்னை கை விட்டுட்டீர் அப்படின்னு சொல்லி என் இருதயத்துல இருந்ததெல்லாம் கதறி கத்திரிடத்துல ஊற்றுனேன். அப்பொழுது என் தேவன் ஒரு தரிசனம் காண்பித்தாருங்க. கத்தர் ஒரு தரிசனத்துல காண்பித்தது ஒரு பிக் நீ வித் ஷூஸ், ஸ்மால் நீ வித் ஷூஸ். அந்த ஸ்மால் நீ வித் ஷூஸ்ல ஆஃப் ஹேண்ட் தான் தெரியுது. பழைய காலத்துல அலுமினியம் பாக்ஸ்ல தான் ஸ்கூலுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். இப்பெல்லாம் பேக்ஸ் வந்துருச்சு. அந்த காலத்துல ஸ்கூல் பேக்னா ஒரு அலுமினியம் பாக்ஸ். இது மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நாள்ல ரொம்ப மனநிலைமை பாதிக்கப்பட்டனால என்னால அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் மனம் உடைஞ்சு போய் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்க எதையோ என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் மீண்டும் அழுகும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பாரு அந்த சின்ன நீ, உன்னோட பையன் நீ, பெரிய நீ ஒன்று, உன் பிள்ளைய நீ தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவ. அந்த கரெக்ட் டேல கத்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வச்சாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே காரியத்தை செய்தாரு. அந்த அவனுடைய பர்த்டே வரப்போகுது. அவனுடைய சர்ஜரி எல்லாம் ஓவர் ஆகி அவனுக்கு மெடிக்கல்ல செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிச்சாச்சு. May 18th அவனுக்கு பர்த்டே வரப்போகுது. அப்ப நாங்க ஒரு பொருத்தனை எடுத்திருந்தோம். ஆண்டவரே, எல்லாரும் குழந்தைய இப்படி தூக்கிட்டு போவாங்க, ஆனா நான் இப்படிதானே ஆண்டவரை என் குழந்தைய தூக்கிட்டு போனேன். எல்லா குழந்தை மாதிரி என் குழந்தைய தூக்க முடியல. ஏன்னா என் குழந்தைக்கு தொட வரைக்கும் மாவு கட்டு இருக்கும் 2 காலையும். இப்படி மட்டும்தான் என் பிள்ளைய தூக்க முடியும். இப்படி தூக்குறது வேற ஒரு பிள்ளைய தான் தூக்குவாங்க. சோ நான் இப்படி தூக்கிட்டு போகும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருந்த. அப்ப நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னாடி என் பிள்ளை நடப்பா ஆண்டவரே, அந்த தேங்க்ஸ் கிவிங்ல நடப்பா ஆண்டவரே, அது எல்லாரும் பாப்பாங்கன்னு சொல்லி அவ்வளோ மாவு கட்டி இருக்கும்போது நான் இந்த சாட்சியை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனா டாக்டர் எனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரியில நடக்கவே மாட்டான், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் செகண்ட் சர்ஜரி, மணியை ரெடி பண்ணு, டேட் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த டேட்ல உனக்கு ஆபரேஷன். டாக்டர் சொன்ன காரியம். ஏன்னா என்னுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊனம் இருந்தது. ஆனா கர்த்தர் தொட்டாரு. மே 10ஆம் தேதி பிள்ளை எழும்புனா ஓடுனாங்க. எடுத்த உடனே பிள்ளை அடி வச்சுதான் நடக்கும். இன்னைக்கு என்னோட பிள்ளை அந்த சர்ச்ல கீபோர்டு வாசிக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு இருந்தனால பிள்ளை என்னோட வர முடியல. அதே போல அவன் ஸ்போர்ட்ஸ்ல ஆண்டவர் அவனை ஃபர்ஸ்ட் ஓடி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். செகண்ட்ல ரவுண்ட்லி ஃபர்ஸ்ட், தேர்ட் ரவுண்ட்ல ஆல்சோ ஃபர்ஸ்ட். he got a gold medal. இன்னைக்கு கர்த்தர் அவனுடைய கால்கள்ல எந்த டிஃபால்ட்டுமே இல்லை. இந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்து கர்த்தர் என்னை மணைந்து கொண்டார். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது என் இருதயம் அப்படியே இடிக்கும். அதே வேதனையோட போய் திறப்புல நின்று நான் அழுவேன். கதறி கேட்கும் போது கர்த்தர் அது எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் இயேசு மாத்திரம் தாங்க தெய்வம். அந்த தேவன் நல்ல தேவனாய் கண்டு கொள்ள இயேசு கிறிஸ்து த்ரூ மை சன் வழியா என்னை வணஞ்சாரு. இன்னைக்கு அதன் நிமித்தமாய் ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு தேவனை பத்தி விதைக்கவும் கர்த்தர் இன்னைக்கு கிருபை செய்திருக்காரு. கர்த்தர் ஒரு நாள் ஒருவருக்கும் தீமை செய்கிற தேவனே இல்லைங்க. இந்த நாள் நான் இங்க நிக்கிறேன்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை. உங்க எல்லாருக்கும் தெரியும், 2004ஆம் வருஷம் சுனாமி வந்தது. எங்களுடைய வீடு பீச்ல இருக்கு. ஜஸ்ட் 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். சுனாமி அலை வரும்போது என்னுடைய மூத்த மகளுக்கு 9 வயசு, நானும் என்னுடைய மகளும் வீட்டை விட்டு வெளியே வருகிறோம். டெய்லி பீச் பாக்குறதுனால பீச் பாக்குற இஷ்டமே இருக்காது. திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சது போல ஒரு சவுண்ட் கேட்ட உடனே நான் பீச்சை பாக்குறேன். என்ன வெடிச்சது என்று பார்க்கும்போது ஒரு தென்னை மரம் அளவுக்கு தண்ணி எழும்பி வீட்டை நோக்கி வருகிறது. பீச்ல இருந்து கரெக்டா 3rd house என்னோட வீடு. இத பார்த்த உடனே என் மக அப்பா அப்படின்னு கத்துனா அப்படியே மூச்சு நின்னு போச்சு. பிள்ளை மயங்கி கீழே விழுகிறா.
இந்த கீழே விழுந்த மகளை தூக்கி நான் என்னோட தோல்ல போட்டேன். 9 வயசு நிரம்பின குழந்தை அவ. உள்ள மகனும் மனைவியும் வீட்டுக்குள்ள இருக்காங்க. என்ன வெளியே சம்பவிக்குது என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைய தூக்கி போட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு மூச்சு நின்னு போச்சு. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய அந்த தோல்ல நீ ஓங்கி அடி என்று சொல்லி சொன்னார். இந்த இடத்துல அடிக்க சொன்னார். வேகமா இந்த பிள்ளை மயங்கி கிடக்குது, ஷிமி போட்டிருக்கு. ஷிமியுடைய 2 ஸ்லாப் அப்படி பிடிச்சு தூக்குனேன். இந்த இடத்துல ஓங்கி அடிச்ச மாத்திரத்துல ஜீவன் திருப்பி வந்துச்சுங்க. ஏசு சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குங்க. கர்த்தர் அப்படியா அந்த பிள்ளைக்குள்ள ஜீவனை கொடுத்தாரு. அடுத்தது என்ன செய்வது என்று சொல்லி நான் அப்படியே தயங்கி நிற்கும் போது, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் சொல்லுன்னு சொன்னாரு. பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு ஓடி போயிருவோம். ஆபத்துன்னா அப்படிதான் செய்வோம் எல்லாரும். ஆனா இயேசு என்னோட பேசினது, பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்ல. ஏன் வீட்டு முன்னாடி நின்னங்க, ஓடி போய் நான் அவங்களுக்கு அறிவித்து அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டு என் வீட்டுல ஓடி வந்து சொல்றேன். எங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, கார்டன்ல ஒரு டேப் லூஸா இருக்கும், அதுல இருந்து தண்ணி போகுதுன்னு நினைச்சிட்டு அதை கட்டுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தேன், இவங்க கூட பேசிட்டு இருந்தா சரிப்படாதுன்னு சொல்லி டோரை வேகமா அடிச்சேன். பயந்து ஓடி வந்தவங்க அந்த ஷாக்கை பார்த்தோன்னா அவங்களால என்ன செய்வது என்று, அடுத்தது என்ன செய்வது என்று தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய தண்ணி ஊருக்குள்ள வருகிறது. அவங்க கிட்ட இந்த மூத்த மகளை கையில பிடிச்சு கொடுத்து ரோட்ல ஓடி போயுது என்று சொல்லி அவங்கள அனுப்பிட்டு, மகன் வெளியே ஓடி வந்தான். அவனை தூக்கி தோல்ல போட்டுட்டு நான் கீழே இறங்குறேன். தண்ணி கிட்ட வந்துருச்சு. என்னுடைய கால்கள் எல்லாம் வேலை செய்யல. ஏன்னா அந்த ஷாக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியல. என் கால்கள் தடுமாறி கீழே விழுகிறதை நான் உணர்கிறேன். அப்ப கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தாரு, உன் ஜீவனை நான் தப்புவிக்க வல்லவன் சொல்லி வசனம் கொடுத்தாரு. அந்த வசனம் சொன்னேங்க, கர்த்தர் தூக்கிட்டு போய் விட்டாருங்க. நான் ஓடல. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உயிரோட நின்று கொண்டிருக்கேன். என்னை அழைத்தது இயேசு உண்மை உள்ளவர். அவர் ஒரு காலம் கைவிடுகிறதற்காக நம்மை அழைக்கல. அழைச்ச தேவன், there's a purpose. உன்னை அழைச்சிருக்காரா, உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்வதற்காக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னை கொண்டு ஒரு பெரிய சேனையை கர்த்தர் அசைப்பாரு. அதே இடத்துல கர்த்தர் எங்களை தங்க பண்ணினார். ஒருவித குழப்பங்கள் இல்ல. இந்த பாதிப்பு என் மகளை ரொம்ப பாதிச்சுது. அப்ப நான் கல்யாணியில பணி புரிந்து கொண்டிருக்கிறேன். கல்யாணில வந்து சைக்காட்ரிக் டாக்டரை நான் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டது, நீ 2 மாத காலங்களுக்கு அந்த பாப்பா கண்டிப்பா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் உன்னோடு இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் டாக்டர்மா சொன்னேன், டாக்டர்மா இது எனக்கு கர்த்தர் கொடுத்த முதல் கனி. நான் ஜெபத்துல ஜெயம் எடுப்பேன், ஜெபத்துல ஜெயம் எடுப்பேன்னு என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரு. நான் டாக்டர் மாட்ட சொன்னப்போ டாக்டர் சொன்னாங்க, நீ எழும்பு கிளம்புன்னு சொன்னாங்க. நீ ஜெபத்திலேயே ஜெயம் வாங்குவ, கிளம்பு ஈஸ்வதாஸ்ன்னு சொன்னாங்க. நான் வந்தோம். நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாள் ராத்திரி அந்த பிள்ளை பயத்துல கதறுங்க. அப்பா தண்ணி வந்துருச்சு ஓடிடலான்னு சொல்லி கதறும். இரவு வருதுன்னா தூங்கவே முடியாது. ஆனா 2 மாதங்கள் நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சோம். கர்த்தர் பரிபூர்ண அவளுடைய சிந்தனையை ஆண்டவரே பலப்படுத்தினாரு. இன்னைக்கு அவ ஒரு B முடிச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில பணி புரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு அப்படியா என்னை வணைந்து கொண்டார், எங்களை குடும்பமா வணைஞ்சாரு. கர்த்தர் அதுக்கப்புறம் ஊழியத்தை குறித்து திட்டமாய் பேசினார். கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படிஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு கர்த்தர் குடும்பமாய் அவருடைய நல்ல வேலையை செய்ய ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிடும் போது நான் ரொம்ப பயந்தேன். ஆண்டவரை எப்படி நான் செய்வேன், நான் பைபிள் காலேஜ் எதுவும் படிக்கலையே, நான் எப்படி போய் ப்ரீச் பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் வாயில வார்த்தையாய் இருப்பேன் என்று சொன்னாரு. இயேசு கிறிஸ்து கற்று கொடுத்தாருங்க, கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்க. எங்களுக்கு யாரு எவரு ஒன்றும் தெரியாது. எங்கெங்கயோ இருந்து போன் கால்ஸ் வரும். அந்த மக்கள் கண்ணீரோட சொல்லும் போதே கர்த்தர்ட்ட அந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுப்போம். கொடுக்கிற மாத்திரத்துல எல்லாம் மாறி போனது. எஸ்,
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த சேனையின் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க. அவர் ஒரு காலம் கைவிடவே மாட்டார். நீ சூழ்நிலையை பார்த்து அங்கலாய்த்து பயப்படுவாயே, ஆனால் அந்த சூழ்நிலை உன்னை ஆளுகை செய்யும். அந்த சூழ்நிலையை நீ ஆள்வதற்கு கர்த்தர் உனக்கு இந்த பட்டயத்தை கொடுத்திருக்கார். வேதம் என்ற ஒரு பட்டயம் கொடுத்திருக்கார். இதை எடுத்துக்கொள். மாமாவோ அத்தையோ அப்பாவோ அக்காவோ அண்ணனோ ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவர் உண்டு, இயேசு. அந்த இயேசு யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்காரோ அவங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டுங்க. அவங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு. அவங்க வாழ்க்கையில ஒரு மகிமை உண்டு. இந்த பூமியில ஒரு மனுஷனாலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனாலும் நன்மையை உண்டாக்க முடியாதுங்க. ஆனா ஒருவர் உண்டு, இயேசு. இயேசுவை சார்ந்து கொண்டா இயேசு எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருவா. அதே போல எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த பிள்ளைங்களும் ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லி அதே போல கர்த்தர் வணஞ்சாருங்க. கர்த்தர் வணஞ்சாரு. இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு 2 பேரும் ஒரு பேக் போனா நின்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 வருட காலங்கள் எந்த பெயருமே கொடுக்கல. நான் ஒவ்வொரு தடவை கேட்பேன், ஆண்டவரே ஒரு விசிட்டிங் கார்டு போடணும்பா, எனக்கு ஒரு பெயர் கொடுங்க. ஏசாமி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மறைந்து வேலை செய்யுன்னு சொன்னார். நான் பேரே போடல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, ஒரு பேர் போட முடியாதா? ஒரு விசிட்டிங் கார்டு உனக்கு போட முடியாதா? இல்ல, நான் போடலைங்க. 3 வருஷம் காத்திருந்தேன். 3வது வருடம் வரும்போது ஊழியம் வளர்ந்தது. என்னால் தனியா செய்ய முடியல. அப்போ நான் எனக்கு ஒரு உடன் ஊழியர் வேணும்னு சொல்லி நான் ரொம்ப பாரத்தோட செபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, வெயிட்ன்னு சொன்னாரு. சொல்லி 6 மாசம் முடிஞ்சிருச்சு. நான் ஒவ்வொரு மாசமும் கேட்பேன், அப்பா இந்த மாசம் கொடுத்துருவீங்களான்னு கேட்பேன். சத்தமே வராது. எழும்பி வந்துருவேன். 6வது மாதம் முடியும் போது என்னோட மனைவி ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல டீச் பண்ணி கொண்டிருக்கும், அவங்க ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துலதான் வேலை செய்தாங்க. சோ டீச் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்டது, திறப்பில ஜெபிக்க ஆட்களை தேடுகிறேன், ஒருவனை காணும்னு சொல்லி இந்த வசனம் கிடைச்சது. அவங்க உடனே ஏதோ பையன் தான் கமெண்ட் அடிக்கிறான்னு சொல்லி திரும்பி பசங்களை பார்த்தாங்க. எல்லா பையனும் எழுதுறான். திருப்பியும் அவங்க போர்டுல எழுதும்போது அகைன் த சேம் வாய்ஸ் கிடைச்சது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே இது கோட்டலி ஆண்டவரே, எனக்கு 60 பிள்ளைங்களை கொடுத்துருக்கீங்க. நான் இப்ப விட்டுட்டு போயிட்டா இந்த 60 பிள்ளைங்களை தூக்கி வேற ஒரு இடத்துல போடுவாங்க. ஏசுப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபலில த சேம் வாய்ஸ், அகெயின் ஆனுவல்ல த சேம் வாய்ஸ். அவங்க கூட ஜாயின் பண்ண எல்லா டீச்சரும் போயிட்டாங்க அந்த ஸ்கூல்ல இருந்து. எல்லாரும் சொல்லுவாங்க, சத்யா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போ, அப்போதான் உன் வாழ்க்கையில உனக்கு விடுதலை, உன்னுடைய பலனுக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பாரம், அந்த அவங்க வேலை செய்த ஸ்கூல்ல நிறைய கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தி. லெப்ரசி கிட்ட இருந்து சில்ட்ரன் எடுத்து அந்த சில்ட்ரனுக்கு மெடிக்கல் கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. சோ கர்த்தர் சொன்னது, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீ தாயா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, அதே நேரத்துல ரொம்ப நேசிப்பாங்க. சோ அப்படி 10 வருடங்கள் அவங்க அங்க பணி புரிந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க 10வது வருடத்துல அவங்களுடைய வேலையை தூக்கி போட்டுட்டு இயேசுவின் வேலையை செய்ய வந்திருக்காங்க. இன்னைக்கு குடும்பமா இயேசுவினோட வேலை செய்து கொண்டிருக்கிறவங்க. அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம வெக்கப்பட விடவே மாட்டாருங்க. அழைச்சாருன்னா நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காரியத்தை செய்வார். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கு. சாட்சின்னு சொன்னா இன்னைக்கு ஃபுல் டே சாட்சி சொல்ல முடியும். தேவனோட வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் இந்த நாளுல நமக்காய் கொடுத்த செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பிரத்யட்சமாய் காணப்படுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முகமுகமாய் காணப்படுவார் என்று சொல்லி இந்த டிசம்பர் மாதத்துல தேவன் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசுவை பார்க்க போறீங்க. இயேசுவை நீ தரிசித்தினா நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவர்கள் பட்சத்துல, அவர்கள்ன்ற இடத்துல உங்க பெயர்களை எழுதி கொள்ளுங்க. உங்க வேதாகமத்துல உங்க பெயர்களை போட்டுங்க. ஈஸ்வரதாஸ் பட்சத்துல இயேசு காணப்படுவார்.
இயேசு வந்துட்டா எல்லாம் மாறிடும். என்னென்ன நம்ம வாழ்க்கையில சம்பவிக்காம இது வரைக்கும் கால தாமதங்களா இருந்ததோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் உங்களுக்கு செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதோட ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. அந்த அக்கினி எல்லாவற்றையும் மாற்றி போடும். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு நீ முதல் இடம் கொடுக்கும் போது அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அதற்கு நாம இடம் கொடுத்திருக்கோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கேன் ஆண்டவரே. மீதிக்கெல்லாம் சொல்றோம் இதுக்கு இந்த டைம் ஆலயத்துக்கு கிளம்புவதுக்கு மட்டும் கொஞ்சம் லேசா எடுத்துக்கிறது இல்லம்மா. இல்ல, இயேசுவை நீ தரிசி, இயேசுவை நேசி. நீ அவரை தேடும் போதுதான் அவரை கண்டடைய முடியும். அவரை நீ பார்த்தா நிச்சயமா உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டுங்க. என் வாழ்க்கையில நான் என்னென்னவோ செய்யணும்னு சொல்லி போராடி பார்த்தேன். வெக்கம், தோல்வி, அவமானம் தான் எனக்கு வந்தது. நான் கேட்டரிங் முடிச்சேன். 10 years நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண ஒரு பர்சன். எனக்கு நிறைய சம்பளங்கள் வந்தது. ஆனா இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை. எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் அழுத்தி கொண்டது. ஒரே ஒரு ரீசன், சண்டே சர்ச் போக முடியாது, கிறிஸ்துமஸ் சர்ச் போக முடியாது, நியூ இயர்க்கு சர்ச் போக முடியாது. ஏன்னா அந்த டேல பிஸி ஷெட்யூலா இருக்கும். ஹோட்டல்ல சம்பளம் நிறைய வரும், ஆனா சந்தோஷம் இல்லைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த 10 வருஷமா என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். என் தாயார் எனக்கு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க வேலைக்கு போகும்போது, மகனே, நீ இங்க இருந்து இந்த ஸ்ட்ரீட் போற வரைக்கும் தான் என் கண்ணு உன்னை பார்க்கும், அதுக்கப்புறம் இயேசு கண்ணு உன்னை பாக்குது. நாங்க அவருடைய கண் பூமி எங்கும் உலாவி வருது. இந்த வார்த்தை எப்பொழுதும் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க பசங்க சொல்லுவாங்க வேலை முடிஞ்ச உடனே, டேய், this is the time we enjoy. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் உண்டுங்க, எல்லாம் உண்டு. ஆனா என் தாய் எனக்கு சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை காதுக்குள்ள அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க பசங்கிட்ட சொல்ல, நீ ஆடு பாடு என்னவோ பண்ணு, நான் உன் கோஷ்டியில சேரவே மாட்டேன். 10 வருஷம் இயேசு என்னை அப்படியே மூடி அவர் ரத்த கொட்டையில வச்சிருந்தாருமா. எஸ், நீ இயேசுவை நேசித்தா அவர் உன்னை பாதுகாக்க வல்லவர். என்ன எழும்பி வரட்டும். ஒரு தாயார் சொன்னாங்க, மரம் விழுகல. இயேசு கைப்பிடிச்சாரு, அதனால அந்த மரம் விழுகல. உலகம் ஃபுல்லா மரம் விழுந்திருக்கு. எங்க கார் நிறுத்தின பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, சாஞ்சு விழுந்தது. அந்த மரம் விழுக வேண்டியது கார் மேலதான். ஏன்னா காத்து, கடல் இந்த பக்கம் இருக்கு, காத்து இப்படி அடிக்குது, மரம் இருக்கு பக்கத்துல. கார் எங்க விழுகணும்? கார் மேல. இயேசு கைய பிடிச்சு காத்து போற பக்கமே தள்ளி விட்டாரு. நான் வந்து பார்த்து சோத்திரம் பண்ண, இயேசு நீர் எவ்வளவு நல்லவர். நீ நேசித்தால் அவர் உன்னை நேசிப்பார். அவர் உன்னை தோள் மேல வச்சு சுமக்கிற தேவன். அவர் உன் பட்சத்துல இருக்கும்போது ஒன்னும் உன் வாழ்க்கையே அதம் பண்ணி போடுவதில்லை. என்ன வரட்டும், என்ன புயல் வரட்டும், பூமி அதிர்ச்சி வரட்டும், இல்ல ஒருவேளை பால்கனோ வெளியே வரட்டும், இயேசு பிள்ளைகளுக்கு சேதம் இல்லை. ஏன்னா இயேசு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி. அவர் உன்னோடும் என்னோடும் இருக்கும்போது ஒன்றும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உடைமைகளையும் சேதப்படுத்துவதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நானும் இயேசுவோம். அவர் பேச நான் கேட்பேன், அவரோட நான் அமர்ந்துக்குவேன். Are you giving time for Jesus? இயேசுக்கு நீ நேரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாயா? இல்ல இயேசு பேசுவாரு, ஆண்டவரே நான் பிஸி ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஆண்டவர் போயிருவாரு. காத்து 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 பார்த்து கர்த்தர் போயிருவார். இயேசுக்கு நீ நேரம் கொடுத்தா அவர் உன்னோட பேசுவார், உன்னோட அமர்ந்து கொள்ளுவார், உன்னோட அவர் சம்பாஷிப்பார், உன்னோட உணவு உட்கொள்ளுவார், உன்னோட உறங்குவார். நானும் இயேசுவோம். அவரோட இணைந்துக்கோ. அவர் பேச நீ கேட்கணும். அதுதான் ஜெப வேலை. ஆண்டவரே நீங்க பேசணும், நான் கேட்கணும். நிறைய பேர் ஜெபம் எப்படி இருக்கு, போய் முட்டி போடுறோம், கட 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 கடன் ப்ரொவிஷன் லிஸ்ட் மாதிரி வாஸ்ட் ஆமீன். That's not prayer. Wait in God's feet. ஆண்டவர் பேச காத்திருக்கிறாரு. அவரை பேச விடுறதே கிடையாது வாழ்க்கையில. நம்ம
நம்மளே எல்லாத்தையும் ஐயோ ஏன் பிரச்சனை, எனக்கும் அப்படிதான் பிரச்சனை இருந்தது, மலை போல இருந்தது. ஆனா கிருபை, அப்பா ஒரு கிருபை போட்டாரு. அந்த மலை விலகி போச்சு. நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க, நடந்தா. எஸ், இயேசு சொல்லும் போது எல்லாம் சம்பவிக்கும். அந்த நாட்கள்ல அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற சில்ட்ரனை பார்த்து நான் பைத்தியம் மாதிரி அழுதுருக்கேங்க. ஸ்ட்ரீட்ல ரோட்ல விளையாடுவாங்கல்ல சில்ட்ரன், அந்த சில்ட்ரனோட கால் பாப்பேன், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாதம். ஆனா என் பிள்ளைக்கு விளையாட முடியாது. என் இருதயம் உடைஞ்சு நொறுங்கி கண்ணீர் கதறினேன். ஆனா கர்த்தர் என் கண்ணீரை தொடச்சாரு. நான் அன்னைக்கு கண்ணீர் சிந்தினதும் நான் நசுக்கப்பட்டதும் நல்லதுக்கு. அந்த நிமித்தமா தான் ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி அந்த இருதயத்துக்குள்ள புரிஞ்சுதுங்க. நம்ம கால்ல முள்ளு குத்துனாதான் வலி தெரியும். என் கால்ல குத்துச்சு, என் வாழ்க்கையில குத்துச்சு, அந்த வலி எனக்கு வந்துச்சு. கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை யார் மூலியமா அனுப்பும் போது அப்படியே எடுத்துட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்பேன், ஆண்டவரோட பேசுவேன். ஆண்டவர் தொட்டாரு, விடுவிச்சார். எஸ், அவர் உன் பட்சத்திலே காணப்பட்டார். எஸ், யாரு? ஏசு. நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கா. யோபு கேட்ட ஒரே ஒரு காரியம், யோபு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். உன் பிரச்சனைக்கு முடிவு சொல்வதற்கு இயேசு காத்து கொண்டிருக்கிறார். இயேசுக்கு நம்ம நேரம் கொடுக்கல. இந்த நாளில் யோபு உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அவனுடைய நெருக்கம் அவ்வளவு கொடிதா இருந்தது, அவனுடைய வேதனை கொடிதா இருந்த போது ஒண்ணுதான் நான் கேட்க போறேன், ஒன்னே ஒரு காரியம் தான் கேட்க போறேன். ஆண்டவரே, நான் உங்களை எங்க சந்திக்கலாம்? எஸ், இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த தாகம் இருக்குதா? உனக்குள்ள அந்த தாகம் இருக்குதா? நான் இயேசுவை சந்திக்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் நமக்கு ஒரு வேலை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா 7 மணி டைம் கொடுத்தா 6 மணிக்கே அவன் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி போய் காத்து இருக்கிறோம். அந்த மனுஷன் கையை விரிச்சு அனுப்பிடுறான். ஏசு அப்படி இல்லம்மா, ஏசு அப்படி இல்ல. ஏசு சொன்னாருன்னு சொன்னதை செய்வாருங்க. எஸ், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வந்தது. ஒரு ஆளுக்கு டங்ல கேன்சர், டங் கட் பண்ணியாச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்து சகோதரர் அசோக் அவருடைய பெயர். என்னோட ஊழியத்தின் முதல் கனி அவர் தான். சோ எனக்கு நியூஸ் வந்தப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நான் அங்க ஜெபம் பண்ண போலாமா? ஏன்னா நீங்க வந்தா அங்க என்ன கிடைக்கும்? அற்புதம் நடக்கும். ஈஸ்வரதாஸ் போனா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுங்க. இயேசு வந்தா அந்த இடத்துல சுகம் உண்டு, இயேசு வந்தா அங்க விடுதலை உண்டு, இயேசு வந்தா அந்த இடத்துல ஒரு மகிமை உண்டு. கர்த்தர் சொன்னார், புறப்பட்டு போன்னு சொன்னாரு. புறப்பட்டு போனேன், ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை காண்பித்தார். மிகவும் துக்கமா இருந்தது, இருதயம் உடைக்கப்பட்டது. அந்த சகோதரர் ஐசியூல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க அவர் ஐசியூல இருக்காரு, பேஷண்ட். ஆனா கர்த்தர் என் கண்ணில் என்ன காமிச்சாருன்னா, பேஷண்ட்டுடைய உயிர் அந்த உடலை விட்டு வெளியே வந்துருச்சு. வானத்துக்கும் போக முடியல, உள்ள திருப்பி வர முடியல, போராடி கொண்டிருக்கு. 34 வயது நிரம்பின வாலிபர், 2 குழந்தைக்கு தகப்பன். அவங்க சொந்தக்கார் 17 பேர் என்கிட்ட கதறி அழுகுறாங்க. ஜெபிச்சேன், ஒன்றும் சொல்லல, கடந்து வந்தேன். நான் வீட்டுக்கு வந்தவொடனே என் மனைவி எனக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா நான் சாப்பிட போறதில்லை, நான் ஜெபிக்க போறேன். சரின்னு சொல்லிட்டாங்க. நான் ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். விடிய காலையில 2:30 மணிக்கு அவருடைய ஜீவன் மீண்டும் அவருடைய சரீரத்துக்குள்ள போய் அவர் உயிர் பெற்றதை கர்த்தர் காமிச்சாரு. கர்த்தர் சொன்னாரு, அசோக்குக்கு இந்த அற்புதம் இல்ல, இன்னொரு அற்புதம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். டங் அவருக்கு கட் பண்ணது நிமித்தம் டாக்டர்ஸ் எழுதி அவங்க பாண்ட்ல சைன் வாங்கியிருக்காங்க. நீ இனிமே என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. உனக்கு ஸ்பீச் தெரப்பி வச்சு எல்லாம் சொல்லி கொடுப்போம். உன்னோட ப்ரொனன்சியேஷன் எதுவும் கரெக்டா இருக்காது. எல்லாத்துக்கும் அவர் சைன் பண்ணி தான் ஆபரேஷன் ஆயிருக்கு. அப்படி நாக்கினோட நுனியை பிடிச்சிட்டு நீங்க பேசி பாருங்க, உச்சரிக்க முடியாது. ஆனா ஏசாமி சொன்ன வார்த்தை அப்படியே ஆனது. 10 நாள் கழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாரு கர்த்தர். அசோக்கை மீட் பண்ண வச்சாரு. நான் அசோக் கிட்ட போய் பேசினேன். ஐயா, உன்னுடைய நிலைமை இப்படி இருந்தது ஐசியூல. நான் செபித்தேன். எனக்கு கர்த்தர் காமிச்சது வேற ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு 2 குழந்தை கொடுத்தாருல, அந்த குழந்தைய கண்ணில் காமிச்சாரு. அப்பா இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்.
அதை காமிச்சாரு. அதே பாரத்தோட தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் கிருபை போட்டாரு, அற்புதம் நடந்தது. அங்க ஜீவன் புறப்பட்டு வந்தது அவருடைய சரீரத்துக்குள்ள. அசோக் கிட்ட சொன்னாரு, இனி ஒரு காலமும் நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய விக்கிரங்களுக்கு போய் வழி படக்கூடாது, உனக்கு ஜீவனை மீட்டு கொடுத்தது நான் தான் அப்படின்னு அவருக்கு திட்டமா சொல்லு. அது மாத்திரம் இல்ல, நீ பேசுவ, நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நான் சரின்னு சொல்லிட்டு, அப்ப அசோக் சொன்னாரு, பாஸ்டர் நான் அவரு ஆக்ஷன்ல பேசுறாரு. ஏன்னா அவருடைய மவுத் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த சர்ஜரி ஆனதுனால. அவர் ஆக்ஷன்ல சொல்ல, நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜீசஸ்ன்னு சொன்னாரு. செபிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவருக்கு ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பீச் தெரப்பி உக்காந்து சொல்லு அசோக்குன்னு சொல்லும் போது அசோக் வாய் திறந்து பேசினாரு. டாக்டர் எனக்கு பேச முடியுது, நான் ஏன் சொல்லணும்? எஸ், இயேசு சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்குங்க. கர்த்தரோட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தா நிச்சயமா ஜெயம் உண்டு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பிரச்சனையை மாற்ற வல்லவர் நம்முடைய இயேசு. இயேசாமி இறங்குனாங்க, அங்க தொட்டாங்க, அற்புதம் நடந்ததுங்க. ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டாருங்க. நான் அவங்க கிட்ட திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டு வந்தேன், எப்பா எந்த காலத்திலும் ஓடி போயிடாத. ஏன்னா உனக்கு ஜீவனை கொடுத்ததும் இயேசுதான், உன்னை பேச வச்சதும் இயேசுதான். எந்த ஒரு காரணத்திலும் நீ போய் விக்கிரங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வழி படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் சொல்லிட்டு வந்தாச்சு. நான் டெய்லி அவருக்கு ஜெபம் பண்ணுவேன், கால் பண்ணி. ஒரு 2 மாதங்கள் கழிச்சு அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப். என்னோட இருதயம் மிகவும் நொறுக்கப்பட்டது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், ஆண்டவர் என்ன ஆண்டவரே, அந்த போன் வேலை செய்ய மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச நாள் பார். எஸ், இயேசுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லைல்ல, எல்லாமே வெளிச்சம். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையும் இயேசுக்கு வெளிச்சம். ஏதோ ஒன்று சம்பவிக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து அமர்ந்து கொண்டு கலாபோ சந்தராஷியா. ஒரு பூட்டை பாக்குறேன், ஒரு கம்பெனியில பாக்குறேங்க, யாருடைய பிசினஸ் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி அங்கலாய்த்து நீ கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாய். இந்த நாளில தேவன் சொல்ற அந்த பூட்டை நான் திறப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் திறப்பேன்னு சொல்றாரு. எஸ், அவர் சொல்லும் போது அது அப்படியே சம்பவிக்கும், அது 100% சம்பவிக்கும். எஸ், இயேசு சொல்லும் போது காரியம் பூமியில சம்பவிக்கும். ஆண்டவர் சொன்னார் அவர் அசோக்கு கிட்ட, எந்த காலத்துல பின்னாடி ஓடாதன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் கழித்து காலையில நான் செபிக்கும் போது நான் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் பார்த்தேன். மொட்டை தலை, எல்லோ கலர் சாரி, ரோல் ஆடுறாங்க, அவங்க மேல பால் ஊத்துறாங்க. இந்த காரியத்தை பார்த்தேன். அப்படியே நான் பயந்து கதறி எழும்புறேன் என்னுடைய பெட்ல இருந்து. என் வைஃப் சொல்றாங்க, என்னாச்சு? நான் அழுகிறேன், என்னால அதை தாங்க முடியல. அப்ப மனைவிட்டு நான் அதை குறித்து ஷேர் பண்ணேன். சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் இன்னொரு தரிசனத்தை காண்பித்து ஒரு சத்தம் கேட்டது. நான் அருவருக்கிற காரியத்தை செய்தான், அவனுக்கு நான் கிருபை கொடை என்ற சத்தம் கேட்டுச்சுங்க. எஸ், நம்முடைய தேவன் நல்ல தேவன். அதே டைம்ல பின்னாடி ஓடி போனோம்னா அவர் எரிச்சல் உள்ள தேவன். கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே கிரேஸ் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவருக்கு புறமுதுகு காண்பிக்கிறவர்களுக்கு கிரேஸ் கிடையாதுங்க. திட்டமும் தெளிவுமாய் நான் சொல்லுகிறேன், நான் இழந்த என் முதல் கனியே என் வாழ்க்கையில எனக்கு மிகவும் துக்கம். இப்ப நான் ரொம்ப அழுகுறேன் ஆண்டவர்கிட்ட, எப்ப ஒருக்க போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நோ சொன்னாரு. நான் மீண்டும் கெஞ்சினப்போ ஆண்டவர் எஸ் கொடுத்தாரு. நான் போனேன், அந்த ஹாஸ்பிட்டல் அவர் இருந்தாரு. நான் போய் அவரை சந்திக்கும் போது அவர் கரங்களை பிடிச்சு கொண்டு ஓ என்று அழுதாரு. ஐயோ பாஸ்டர், நான் தீமை செய்து இதோ நான் நஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் அழுதாரு. அசோக், இப்போ கூட உனக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய். ஆனா உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, மேல ஒரு இடம் இருக்கு, நிச்சயமா மேல ஒரு இடம் இருக்கு. அப்ப அவங்க தாயார் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி தீர்த்தம்லாம் எடுத்துக்கொண்டு உள்ள வந்தாங்க. அப்ப அந்த தாயார் கையை பிடிச்சாரு அவரு. அம்மா, உங்க எல்லாருடைய நிந்தை நிமித்தமா தான் நான் இந்த இடத்துக்கு போனேன். ஒரு கோயில் இல்ல, கோயிலா போனாங்க அவங்க. அவ பிடிச்சிட்டு சொன்னா, அம்மா என்னை இங்க கொன்னுட்ட, அங்கேயாவது நான் போய் சந்தோஷமா இருக்கணும், இதை என் மேல போடாத, நீ போயிருன்னு சொன்னாரு. அவர் போயிட்டாரு. நான் இவரை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாரு 8 மணிக்கு எடுத்துக்குவேன்னு சொன்னாரு.
நான் 7:55 ஜாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வைஃபை கூப்பிட்டாரு. வைஃப் கிட்ட அவர் சொன்னாரு, அவங்க பேரு சுமதி. சுமதி, நான் இயேசுவை ஏமாத்தினேன், தண்டிக்கப்பட்டேன். நீ இயேசுவை ஏமாத்திராத, இயேசு மட்டும்தான் கடவுள், பிள்ளைகளையும் அதுலயே வளர்த்துரு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சத்தியம் வாங்கிட்டாரு. நான் அவரை பிளஸ் பண்ணி கடந்து வந்துட்டேன். 8 மணிக்கு அவர் மரித்து போயிட்டார். நான் வெளியே வந்தப்போ அவங்க சொந்தக்காரங்களை என்ன அடிக்க வந்தாங்க. ஐயோ நீ பாஸ்டரா அப்படின்னு சொல்லி என்ன அடிக்க வந்தாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அடுத்த நாள் அவருடைய அடக்கத்துக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னா, நீ போவே வேணாம், பேசாம இருன்னு சொன்னாரு. நான் மீண்டும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன். ஏன்னா என்னோட முதல் கனியை நான் இழந்தது என்னால தாங்க முடியல. நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னா, நீ கடைசியா போ அப்படின்னு சொன்னா. நான் கடைசியா போகும்போது அவரை எடுத்துக்கொண்டு வெளியில போறாங்க. ஸ்ட்ரீட்ல போகும்போது நான் போய் இறங்குறேன். அப்ப அவங்க தங்கச்சி வந்து என் கையை பிடிச்சிட்டு என்னை பயங்கரமா திட்டினாங்க ஸ்ட்ரீட்ல. நான் ஒண்ணுமே சொல்லலை. குயட்டா பார்த்துட்டு ஓடி வந்து அவங்களுடைய பெரியம்மா அந்த அம்மா கையை பிடிச்சு இழுத்து, பாஸ்டர் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் உடனே வந்த ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேம்மா. இவர் அடக்கம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தா அந்த அம்மாக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பேதி ஆகுது. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலா போறாங்க. கடைசியில எல்லா ஹாஸ்பிட்டல் போய் கடைசியில கை விட்டாச்சு. அப்போ அந்த அம்மா கால் பண்ணிட்டு சொல்றாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு வயித்தால அப்படி போது, எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேன், இனிமே கொண்டு வராதன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதெல்லாம் சொல்லாத, இப்போ இயேசுவை நம்பு, இயேசு சுகம் கொடுப்பார். அப்போ ஜெபிக்கும் போது அந்த குழந்தைக்கு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆத்துமா இழந்தேன், அநேகர் அந்த குடும்பத்துல ரட்சகரை பிடிச்சு கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில வரும்போது எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 33:17 என் ராஜாவை நான் மகிமை பொருந்தினவராய் காணும் போது, எஸ், அவரை எப்படி பார்ப்பேன்? ராஜா, அவர் சர்வ வல்லவர். அவரு சாதாரண தேவன் இல்லம்மா, ஒரு மனுஷன் கையில செய்யப்பட்டவர் இல்லம்மா. அவர் சர்வ வல்லவர். அவர் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங். அவர் எஸ், ராஜாவினுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும். எஸ், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எஸ், நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட சந்ததி. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். சோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு தேவனாய் கிடைத்தது நமக்கு ஒரு பெரிய கிரேஸ். அதை நம்ம ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. நான் அவரை எப்படி பார்ப்பேன்னா, மகிமை பொருந்தின சின்ன தேவன் இல்ல. நம்ம பிரச்சனையே நம்ம டெவலப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். ப்ராப்ளம் வந்துருச்சா லைஃப்ல, இம்மீடியட் ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. இயேசுவை, இந்த பிரச்சனையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரை, இந்த சூழ்நிலைய வாழ்க்கையில இருந்து மாறும். நிச்சயமா இயேசுவால அதை செய்ய முடியுமா? 100% கர்த்தர் சொன்னாருன்னா அதை செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். எஸ், அவர் சொல்லும் போது சூழ்நிலைகள் மாறுகிறதா இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். ஹல்லேலூயா. யோசுவா நினைத்து கொண்டிருந்தா, இந்த எரிகோ பட்டணத்தை நான் தான் போய் பிடிக்கணும், நான் தான் இந்த ஆர்மிக்கு நான் தான் லீடர். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காணப்பட்டார். எப்படி? மகிமை பொருந்தினவராய் அவர் இறங்கி வந்தாரு. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அப்ப யோசுவா கேக்குறாரு, அப்பா நீ எங்களை சேர்ந்த ஆளா இல்ல என்னுடைய எனிமியுடைய ஆளா? அப்போ அவர் சொல்றாரு, இல்ல, நான் சேனையின் அதிபதியான இயேசுவே வந்திருக்கேன். இன்னைக்கு உன் பிரச்சனையில நீ கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து இறங்கி வராருங்க அந்த இடத்துக்கு. நீ கூப்பிடும் போது நீ கூப்பிட்டு பார், உன் பிரச்சனையில யாருகிட்டையும் பேசாத,
முட்டி போடு, ஏசுவேன் கூப்பிடு. அது நீ நடு ரோட்ல நின்னு கூப்பிட்டாலும் அப்பா இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இறங்கி வந்தாருன்னா அந்த இடத்துல மிராக்கிள் நடக்கும்மா, அந்த இடத்துல அதிசயம் நடக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களா? முடிஞ்சதான் ஆண்டவர் துவக்குறவரா இருக்கிறார். யோசுவாக்கு ஒண்ணுமே இல்ல, எந்த சூழ்நிலை. யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது, எரிகோ பட்டணம் நீ பிடித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் நின்று கொண்டிருந்தது. இன்னைக்கு வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன மதில் நின்று உன்னை ஒரு கலங்கடித்து கொண்டிருக்கு? இன்னைக்கு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் இறங்கி வந்திருக்கார். அவர் வரும்போது அந்த மதில் நொறுங்கி விடும். அது வேலையில ஒரு பிரச்சனை இருக்கா, இல்ல குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, இல்ல பினான்ஸ்ல இருக்கா, இல்ல வாழ்க்கையில ஏதோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையோட இருந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு இயேசுவை கூப்பிடு. உன் பிரச்சனை இல்ல, இயேசுவை நீர் இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. அவர் இறங்கி வரும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறவர். இறங்கினாரு, ஆண்டவர் அற்புதம் செய்தார். எஸ், அதை கண்ட மாத்திரத்துல யோசுவா முகங்குப்புற விழுந்து வணங்கி கொண்டா. நம்முடைய கனத்துக்கு பாத்திரர் அவர் மாத்திரம்தான், ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று நீ சொல்லி பாருவோம். வாழ்க்கையில அற்புதம் அந்த வேளையில் அவர் செய்கிறவர். அவர் செய்யும் போது அது மகிமையா இருக்கும். எஸ், அவரை மகிமை பொருந்தினவராய் நீ விசுவாசித்தால் தான் உன் வாழ்க்கையில அந்த காரியத்தை நீ பார்க்க முடியும். நீ நம்புனா நிச்சயமா காரியம் மகிமை படுகிறதா இருக்கு. ஏன்னா அவர் கூப்பிடுற ஜனத்துக்கு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒரு குடும்பத்தார் கால் பண்ணிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க ரொம்ப அழுதாங்க. அவங்க குழந்தைக்கு மூச்சே கிடையாது. மூச்சு இல்லைன்னா அது ஒண்ணுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு இல்லாதப்போ வென்டிலேட்டர்ல போடுவாங்க. கொஞ்ச நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இருதயம் இயங்க ஆரம்பிச்ச பிறகு வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்துருவாங்க. இந்த பாப்பா எல்லா பீரியாட்ரிக்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துச்சு, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலும் போயிட்டு ஃபைனலா நோ, இந்த குழந்தைக்கு செயற்கையா மூச்சு வரவே வராது. இந்த குடும்பத்தாருக்கு கையில இருக்க எல்லா பணமும் செலவு அழிந்து போனது. அந்த தாயார் ஒரு டான்சர், அவங்க அப்பா ஒரு ப்ரொஃபசர். இந்த தாயார் எப்பொழுதுமே பணம் எப்படி சம்பாதிக்கலாம், 24/7 பணம் எப்படி சம்பாதிக்கலாம். அப்பா ஒரு பக்கம் எப்படி ஓடி ஓடி கொண்டு வந்து பணம் சேர்க்கலாம். அந்த வீட்டுல என்ன இல்ல? ஜெபம் இல்ல. அம்மா ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுமா. ஒரு குழப்பம் வந்தது அந்த வீட்டுக்குள்ள. ரெண்டாவது குழந்தை, இந்த குழந்தை எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் ஃபைனலா சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு, அவங்க கிட்ட பணம் இல்ல. அன்னைக்கு அந்த வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்துட போறாங்க. எத்தனை மாசம்? 4.5 மாசம் அந்த வென்டிலேட்டர்ல இருக்கு அந்த பேபி. 4 months. இந்த பிள்ளை செத்து போயிரும், போய் புதைச்சிட்டு நீ வீட்டுக்கு போ. இந்த தாய்க்கு ரொம்ப வேதனை, ரொம்ப அழுது இருக்கு. அந்த டாக்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கு, டாக்டர் என் பிள்ளைய வென்டிலேட்டர். இல்லம்மா, பணம் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட பேசி ஒரு கிரேஸ் கொடுத்து, ஏம்மா எனக்கு ஒரு வென்டிலேட்டர் இருக்கு, அதை உனக்கு கொடுக்குறேன், நீ வீட்டுல போய் வச்சு சிகிச்சை செய். இங்க டாக்டர்ஸ் இருக்கலாம், நர்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு அந்த நியூபார்ன் ஐசியூ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்க எப்படி ஃபாஸ்டா ஒரு பேபி சிக்கானா வாக் பண்ணணும்னு சொல்லி தெரியும். சோ ஒரு நார்மல் ஒரு பேரண்ட்ஸ் அப்படி பண்ண முடியாது, இம்பாசிபிள். அந்த வேலையை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வீட்டுல செய்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் அந்த போன் வந்துச்சு. நான் அப்பொழுது ஆண்டவர் ஜெபிச்சுட்டு கடந்து போகும்போதே கர்த்தர் சொன்னார், அந்த பிள்ளைக்குள்ள நான் மூச்சு கொடுப்பேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டேன், போனேன், ஜெபிச்சேன். அந்த சூழ்நிலை பார்த்தோன்னே என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என் தலையெல்லாம் சுத்துது, அவ்வளோ பயங்கரமா இருக்கு அந்த பாப்பாவுடைய சூழ்நிலை. நான் சொன்னேன், ஆண்டவரே சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் நீர் அல்லவா, நீர் கொடுத்த வார்த்தையோட வந்திருக்கேன்ப்பா, ஏசு நாமத்தினால இந்த பிள்ளைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கைகளை வாய்த்து ஜெபிச்சு முடிச்சேன். அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கம் ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெடிக்கலி அவ்வளோ தெரியல. திடீர்னு அந்த ஆக்சிஜன் அந்த சிலிண்டர்ல ஏதோ டஸ்ட் இருக்குமா, அது உள்ள போய் பிள்ளைக்கு சஃபகேட் ஆயிடுது. பாப்பாவுடைய ஃபிங்கர் ப்ளூ ஆகுது. உடனே என்ன பண்றாங்க, இந்த இடத்துல அந்த பாப்பாக்கு ஒரு ஹோல் இருக்கு, சோ வென்டிலேட்டர்ல இருக்கனால அது வெளியா ஒரு நீடில் போடுறாங்க. ஓன் பேரண்ட்ஸ் ஜஸ்ட்
சொந்த அப்பா அம்மா அது செய்ய முடியாது. அவங்க கைகளாலே அந்த நீடில்ஸ் உள்ள போட்டு ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இது ஃபங்க்ஷன் ஆகுது, அதுல அந்த டஸ்ட் அது கேட்ச் பண்ணுது. பண்ண உடனே பாப்பாக்கு திருப்பி அந்த பிரீத் பண்ண முடியுது. இவ்வளோ பாடுகள் மத்தியில தான் அந்த குழந்தை ஜீவிச்சுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நான் கடந்து போனேன். கர்த்தர் சொன்னார், ஜீவன் கொடுப்பேன்னு சொன்னாரு. அடுத்து ஜெபிக்கும் போது சாமி ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த பிள்ளை தவழ்கிறத நான் பார்த்தேன். நான் சொன்னேன், உன் பிள்ளைக்கு சுகம் உண்டாகும், உன் பிள்ளை தவழ்ந்து போகும், கர்த்தர் இதை கொடுத்தாரு, நீ ஆண்டவரை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி கொண்டே இரு சொல்லி அவங்க உடனே கேட்டாங்க, பாஸ்டர் இது எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும் இயேசு என்கிட்ட சொல்லிட்டாருல, பிடிச்சுக்கோ, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளை வென்டிலேட்டர்ல இருந்து எடுத்தாச்சு, பிள்ளை தவழுதுங்க. பிள்ளை நார்மல் ஃபுட் எடுக்கிறான். அவனுக்கு ரைஸ் டியூப் வழியா தான் சாப்பாடு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நார்மலா நம்ம பேபிக்கு எப்படி சாப்பாட்டு ஊட்டுவோமோ செர்லாக்கு, அப்படியே ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல அவனுக்கு ஃபுட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவன் அவ்வளோ அழகா இருக்கான். எஸ், இயேசு சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். எஸ், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். நம்ம வாழ்க்கையில என்ன இன்னைக்கு ஒரு கொந்தளிப்பு எழும்பி அதம் பண்ணி கொண்டிருக்கு, அதை நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினால, எஸ், யோவான் 14 வசனத்தை அனுப்பி கடிந்துக்கோ. இயேசு நாமத்தை சொல்லும் போது எல்லா பிரச்சனையும் அது கீழே போயிடும். பிரச்சனை மேல எழும்பவே முடியாது. நீ பேசணும். உன்னுடைய பிரச்சனையான வேளையில, உன்னுடைய உபத்திரமான வேளையில, உன்னுடைய கண்ணீரான வேளையில நீ உன்னுடைய வாய்களை திறந்து பேசுவாயே, ஆனால் இரட்சகர் அங்கு இறங்கி வந்து அற்புதம் செய்வார். எஸ், அவர் அதிசயமான தேவன். அந்த தேவன் இறங்கி வந்தாருன்னா எல்லா காரியமும் மாறி போகும். இன்னைக்கு அந்த குடும்பத்தாருடைய துக்கம் மாறி போச்சுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவராலும் கூடாதது இயேசுவாலே கூடும். எஸ், இயேசுவாலே கூடும். நீ நம்பும் போது உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. எஸ், ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. நீ இயேசுவின் கரத்துல இருக்கும்போது உன் நாளுல ஒரு குழப்பம் வராது, ஒரு கண்ணீர் வராது, ஒரு பெருமூச்சுகள் வராது. ஏன்னா இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அவரை நீ பற்றி பிடித்துக் கொள்வது எல்லா சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றி போடுகிறவரா இருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு நிற்கிறத மரியாளுக்கு தெரியல. அவ என்ன பண்றா? கலங்கி அழுது கொண்டிருக்கா. இயேசுவை தேடுறா. அவர் உயிர் தெழுந்தாரு, அது அவளுக்கு தெரியல. அவ போய் என்ன பண்றாரு? சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு நம்ம கூடயே இருக்கிறவரா இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தேடி கொண்டிருக்கிறோம். நீ விசுவாசித்தா அவர் உன்னோட பேசுவார், உன்னோட உறங்குவார், உன்னோட கடந்து வருவார். அப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுறாய்? எஸ், இன்னைக்கு நம்ம அதை தான் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயோ, என் பிரச்சனை பிரச்சனைக்கே முக்கியத்துவம் இல்ல. தயவுசெய்து பிரச்சனையை பேக் பண்ணி போட்டுரு. இயேசுவும் கூட இருக்காரு, பேசுகிற தேவன் இருக்காரு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அருகாமையில இருக்கிற அந்த ஆவியானவரை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போய் என்னவோ ஒண்ணு செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, இந்த இடத்துல அவள் துக்கமா இருந்தா, அவ அழுதா. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றி கொண்டிருக்கா. இன்னைக்கு புலம்பி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில உன் பிரச்சனை பெருசா இருக்கு என்று சொல்லி ஒரு புலம்பல் உனக்குள்ள இருக்கா? இன்னைக்கு அந்த புலம்பல இயேசு கிறிஸ்து ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் சொல்லுகிறார். எஸ், மரியாளுக்கு மாற்றினவர் உனக்கு மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் மாறி போகும். உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வியாதி, உன்னுடைய வெறுமை இன்னைக்கு மாறி போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அவர் சர்வ வல்லவர், அவர் சேனைக்கு கர்த்தர். அவர் சொல்லும் போது சகலமும் சம்பவிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். அவர் இறங்கி வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் அடங்குகிறதா இருக்கு. எஸ், ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. எஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல போட்டிருப்பாங்க 2200 வோல்ட்ஸ். ஐ திங்க் கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா அதை விட ஒரு பெரிய பவர். அதை போய் தொட்டா ஒரு ஸ்கல்லும் 2 போனும் ஒரு படம் போட்டிருப்பா. அதை விட எத்தனை கோடியோ எனக்கு தெரியாது, அவ்வளோ பவர்ஃபுல் அவர். எஸ், அவரை நீ நம்பும் போது அவர் உனக்குள்ள வாசமா இருந்து சகல சூழ்நிலையை மாற்றுவார். எஸ்,
நம்புகிற ஜனத்துக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு. அதே மரியாள் கலங்கி அழும்போது 3 நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும்படி இழுத்து கொண்டு போனாங்க. அப்போ மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் பார்த்து கலங்கி அழுகும் போது கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, எனக்காக அழாத, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காய் அழு என்று சொன்னாரு. சொன்னவர் மாத்திரம் இல்ல, அவருடைய அழுகையே ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றி போட்டார். நீ அழுதல்ல, உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அப்பாவுடைய துருத்தியில வச்சிருக்காரு. விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உன் கவலை அவர் மேல வச்சிரு. நீ வச்சு பாரு, அற்புதம் அடுத்த வேளையில ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது பார்க்கிறோம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆதியாகமம் 28:11 வாசிப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓடி வரான், வெறுமையாய் வருகிறான். இரவாயிடுச்சு, ஒரு கல் எடுத்து என்ன பண்ணா, தலைக்கு வச்சு தூங்கிட்டான். அந்த ராத்திரியிலே அவன் வாழ்க்கை வெறுமையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் காமிச்சாரு. ஐயா, நீ படுத்திருக்க பூமியை நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதது போல ஒரு வெறுமை காணப்படுதா? அந்த இல்லாததை இருக்கிறவையாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். எஸ், இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார்னா நிச்சயமா அந்த காரியத்தை அவர் செய்கிற தேவன். எஸ், ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, ஐயா நீ படுத்திருக்கிற அந்த பூமியை அவர் டெம்பரரியா அந்த ராத்திரி பொழுதை தள்ளுவதற்காக அந்த ராத்திரியில அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் சொன்னாரு. சொன்னவர் 100% செய்து முடிய. அவன் எப்படி வந்தான்? வெறும் கையா வந்தான். உயிருக்கு ஓடி வரவன் பெட்டி படுக்க எடுத்துட்டா வருவான்? நோ, உயிருக்கு ஓடி வரவன் தப்பிச்சேன் பழச்சேன்னு ஓடி வரும். அப்படி ஓடி வந்த அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி கொண்டு போனாரு? 2 பரிவாரங்களோட கொண்டு போனாரு. நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாய்? எந்த இடத்துல தோல்வி ஆயிடுச்சு உன் வாழ்க்கையில? எந்த இடத்துல ஒரு கலக்கம் நடந்தது என்று சொல்லி ஆங்கலாய்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளுல ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பரிவாரங்கள் உனக்கு காத்துட்டு இருக்கு. 2 பரிவாரங்கள் உனக்கு காத்துட்டு இருக்கு. அப்பா மகிமையோட தான் உன்னை அந்த இடத்துக்கு திருப்பியும் கொண்டு போவார். எந்த இடத்துல கூனி குறுகி போய் ஒண்ணுமே இல்ல, நீ ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டேன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல ராஜா உன் தலையை உயர்த்த போறேன்னு சொல்லுகிறார். எஸ், அவர் சொல்லும் போது அது அப்படியே சம்பவிக்கும் என்று சொல்றோம். ரூத்தை குறித்து நமக்கு தெரியும். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது தற்செயலாக அந்த வயலுக்கு ரூத் வரா. அவள் ஒரு மோவாப் தேசத்து பெண். அவ பெத்லெகேமுக்கு திரும்பி வரா. அவள் திரும்பி வரும்போது அவள் வாழ்க்கை வெறுமையா இருந்தது. அந்த வெறுமையாய் வந்த அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு கிருபை செய்தாரு. அவள் வெறுமையாய் வந்தா. அந்த வயலுக்கு அவ தற்செயலாக போய் கதிர்களை ஏதாவது கிடைச்சா நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவள் கடந்து போகிறாள். தற்செயலாக அவ போறா. போன அந்த இடத்துக்கு அவள் சொந்தக்காரியாய் மாறினா. யோசிச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, அவளுடைய வாழ்க்கையில, ரூத்து வாழ்க்கையில வெள்ளி இல்லம்மா, பொண்ணு இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, வெறுமை. அந்த வெறுமையான ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் ஏன் அந்த அற்புதம் செய்தா? அவளுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள தேவனை வைத்திருந்தா. ஜீவனுள்ள தேவனை, என் மாமியின் தேவன் சொல்லி இயேசுவை பிடிச்சா. வெறுமையா இருந்த அவளுடைய வாழ்க்கை செழிச்சது. எஸ், இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுதா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை காணப்படுதா? ஏங்கி கொண்டிருக்கிறாயா? எப்போ என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரும் என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா, ரூத்துக்கு செய்த அதே தேவன் தான் இன்னைக்கு நான் கடந்து வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஆண்டவர் உயர்த்தும் போது அதுக்கு அளவே இல்லை. ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா? ஆமிக்கு குலுக்கி மடிகள் சரிந்து விழத்தக்க வகையில அவர் அளக்கிற தேவன். எனக்கு இயேசு அளந்து கொண்டிருக்கிறாருமா. எங்களுக்கு என்ன வேணும்னாலும் 4 பேரும் பேப்பர்ல எழுதுவோம், கை வைப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதலா இருப்போம். எங்கேயும் ஓடி தெரியவே இல்லை. கரெக்டா ஆண்டவர் ஆன் டைம்க்கு என்ட்ரி உள்ள வரும். எஸ், இயேசுவோட இருந்தா, உன்னுடைய கம்யூனிகேஷன் இயேசு கூட இருந்தா
நிச்சயமா நீ பேசும்போது கர்த்தர் கேட்பாரு. கேட்கிறவர் மட்டும் இல்ல, காரியத்தை கைகூட செய்கிறவர். எஸ், அவர் காரிய சித்தி கர்த்தர். அவர் காரியத்தை கைகூட செய்கிறவர். எஸ், கர்த்தர் கத்து கொடுத்தாரு. எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ என் கூட பேசுன்னு கத்து கொடுத்தாரு. பிள்ளைங்களுடைய அட்மிஷன்ல இருந்து, ஃபீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு லெட்டர். ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு சோத்திரம். அவ்வளவுதான், தாங்கலாம் இல்ல, பார்த்து கொண்டு சோத்திரம். முடிஞ்சு போச்சு. இயேசுட்ட பேசினா நிச்சயமா கிடைக்கும். ஆண்டவர் ஆன் டைம்க்கு அனுப்புவாருங்க, ஆன் டைம்க்கு. எஸ், இயேசு சொன்னாருன்னா அதை தாண்டி கொண்டு ஒன்றுமே வராது. 2010 வருஷத்துல தானே புயல் வந்துச்சு. அந்த புயல் சென்னையில தான் பேஸ் பண்ணுச்சு. ஆனா அது ஆக்சுவலா போனது பாண்டிக்கு போச்சு. அந்த புயல் ரொம்ப சீரியஸா இருக்கும்போது வந்து சொன்னாங்க, வீடெல்லாம் வெக்கேட் பண்ணி போயிரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வீட்டுக்குள்ள போய் பக்கத்து வீட்டுல இருக்க அம்மா வந்து ஜெபம் பண்றாங்க. எங்களோட பாத்ரூம் டோர் எல்லாம் பிச்சு எரிஞ்சு போயிருச்சு. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, பாஸ்டர் நம்ம போயிடலாம். இல்ல சிஸ்டர், நீ வீட்டுல இரு, நானு ஜெபம் பண்றேன். ஏசு போன்னு சொன்னா போயிடலாம். மெயின் ரோட்ல சர்ச் இருக்கு, ராத்திரி போய் அங்க படுத்துக்கலாம். நான் உள்ள போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போதே ஏசு ஒரு தரிசனம் கொடுத்தாருமா. ஒரு பெரிய ஏஞ்சல் அந்த ஷோர்ல நடக்கிறத கர்த்தர் காமிச்சாரு. சொன்னாரு, நான் இந்த ஊரை அழிக்க மாட்டேன், இந்த ஊர் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஊர் அழியில, புயல் போயிருச்சு. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது நான் வெளியே வந்து சொன்னேன், இந்த ஊர் அழியாத அம்மா, நீ போய் உன் வீட்லயே தூங்கு, நான் என் வீட்லயே தூங்க போறேன்னு சொன்னேன். ஒன்றுமே சம்பவிக்கல. கர்த்தர் எஸ், பட்டணத்தை காக்க வல்லவர். பட்டணத்தை காக்க வல்ல. நீங்க இருக்கிற ஊரு, நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டு சேதம் ஆகாது. ஏன்? இயேசுக்கு உங்களை பிரியம். இயேசுக்கு உங்களை மேல ஒரு பிரியம்மா. நீ இருக்கிற எல்லையில எந்த அசைவு வராது. நீ இருக்கிற ஆபீஸ் எந்த விதத்துல குழப்பம் வராது. ஏன்னா உனக்கு இயேசு மேல ஒரு நம்பிக்கை உண்டு. யாரெல்லாம் நம்புறோமோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை நம்புனா அந்த வேளையில அவர் என்ன பண்றாரு? மகிமையை, அவருடைய மகிமையை அவர் செய்கிறார். அந்த ஏஞ்சலை நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் என்னோட லைஃப்ல 2010ல. இந்த டவர் எவ்வளோ பெரிய உயரமா இருக்குது, அவ்வளோ பெருசா இருந்தார் அவர். அவருடைய வெளிச்சம் பார்க்கும்போது மின்னலுக்கு ஒத்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன். என்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறுச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்க ஊர்ல ஒரு கால் வைக்கிறாரு, அடுத்த கால் வச்சு அவர் அடுத்த ஊர்ல கால் வைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்காரு. நினைச்சு பார்த்தேன், இந்த ஏஞ்சலே இப்படி இருந்தா என் பெருமானாகிய இயேசு எப்படி இருப்பாருன்னு நினைச்சேன். அப்போ அததான்மா நான் நினைச்சு பார்த்தேன். எஸ், நீ நேசிக்கும் போது அப்பா எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். விடிய காலையில இயேசு கிறிஸ்து கரையில நிக்கிறாரு. சீஷர்கள் உள்ள மீன் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது இருக்கா? அவங்க ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்டாங்க, ஒன்னும் கிடைக்கல. நாங்க மீனவர் பகுதியில இருக்கிறதுனால மீன் பிடிக்கிறவங்க வந்து சில நாள் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. பாஸ்டர் ஒரு மீன் கூட ஆப்பிடல, அப்படியே சொல்லுவாங்க, ஒரு மீன் கூட ஆப்பிடல, நீ ஒரு ஜெபம் பண்ணி விடு. ஆண்டவரே, இந்த மகனோட விசுவாசின் படி ஆக கடவுது, ஆமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவோம். கூட நிறைய மீன் இருக்கும். காலையில எங்க வீட்டு முன்னாடி மீன் கடை இருக்கும். எங்க பிள்ளைங்க திட்டுவாங்க, மம்மி உங்களோட ரொம்ப தொந்தரவா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஃபிஷ் அப்படின்னு திட்டுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து ஃபிஷ் கொடுப்பாங்க. எங்களோட ஃப்ரிட்ஜ்ல 24/7 ஃபிஷ் லோடடாவே இருக்கும். வாங்கி எல்லாருக்கும் அனுப்புவோம். சோ ஜெபம் பண்ணி அனுப்புவோம். முந்தின நாள் வெறுமன போன அவங்க சொல்லுவாங்க, அந்த பெட் அதுக்கு டீசல் போடுவாங்க அந்த போட்டுக்கு. அந்த டீசல் பைசா கூட எங்களுக்கு கிடைக்கல பாஸ்டர். இன்னைக்கு கூட நிறைய மீன் வந்துருச்சு, இந்தா புடிச்சுக்கோ மீனுன்னு. இல்ல, இதுக்கு பைசா புடிச்சேன்னா நான் வாங்குவேன், நான் உங்ககிட்ட சும்மா வாங்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மீனை நாங்க வாங்கிக்கோம். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, டீச்சர் நீ மீன் வாங்கினா என் மீன் வித்துருது, அதனால நீ மீன் வாங்கு. டெய்லி எங்க வீட்டுல மீன். ஸோ அவங்களுக்கும் சத்தியத்தை சொல்லி சொல்லி இன்னைக்கு ஜனங்க இயேசுவை பிடிச்சு கொண்டாங்கம்மா. இன்னைக்கு ஜனங்க ஓடி வராங்க. என்ன பிரச்சனையோ என்ன குழப்பமோ வராங்க தெரியும்.
நம்ம எந்த டாக்டர் நல்லா ட்ரீட் பண்றோம் அந்த டாக்டர்கிட்ட ஓடிடுவோம். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஓடிடுவோம். இயேசு இங்கே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வருவாங்க. நீ இருக்கிற வீட்டுல நீ இயேசுவோட பேசிக்கொண்டே இருந்தா உன்னை வீட்டை தேடி உள்ள ஓடி வந்து கேட்பாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணு. எஸ், நம்ம கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குமா. எஸ், ஜெபம் ஒரு ஆயுதம் கையில வச்சிருக்கோம். நீ மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது முதல்ல அவங்க பிரச்சனை தீரும். அடுத்தது நமக்கு என்ன இங்க வெயிட்டிங்ல நிக்குதோ அது கிளியர் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு இயேசு எங்களுடைய போட்ல இருக்காரு. எங்க யாத்திரை இன்பமாயிருக்கு. இயேசு இல்லாதப்போ கண்ணீர்ல இருந்தோமா, வெறுமையில இருந்தோம், துக்கத்துல இருந்தோம், எங்களை விசாரிக்க யாருமே இல்லை. ஆனா எப்ப இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ 100%, 99.4 நோ, 100% நீ ட்ரஸ்ட் பண்ணா 100% நீ பேசும்போது பதில் வரும். எஸ் ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கு ஏதாவது கேப் இருக்கா, இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஃபில் பண்ணிடுவேன். எஸ், நீ ஆண்டவரோட உன்னுடைய ஐக்கியத்தை வைக்கும் போது கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் விசாரிப்பாருமா. உனக்கு இது அது அதுன்னு இல்ல, எல்லாம் 100%. இன்னைக்கு எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து மக்களுக்கு எஸ் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல கர்த்தர் இந்த கரங்களை ஆசீர்வதித்தார். இயேசுவோட இருக்கும்போது வழிந்து ஓடுகிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அவருடைய பெயர் ஐஸ்வர்ய சம்பந்தன். நம்முடைய இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாம் இருக்கு, அவர்கிட்ட இல்லாததுனே இல்லை. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவர் எனக்கு ஒரு 600 ஃபீட்ஸா 600 சதுர அடியில ஒரு வீடு கொடுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய பங்களா பிளான் பண்ணிருப்பாரு. நம்மளே ஆண்டவருக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறது. தயவுசெய்து நீங்க ஆண்டவருக்கு ஸ்கெட்ச் போடவே போடாதீங்க. உனக்கு வீடு வேணுமா, வீடு வேணும்னு சொல்லி கேளு. சொல்றது, ஆண்டவர் எனக்கு 80 ஸ்கொயர் அடி போதும்பா, எனக்கு ஒரு சின்ன குடிசை போதும்பா. எம்மா உனக்கு ஒரு மாளிகையை வச்சுட்டு அப்பா காத்துட்டு இருக்காரு கொடுக்கறதுக்கு, நீ கேட்கறது என்ன? ஒரு குடிசை. உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு பைபிள் எழுதிருக்கு. எஸ், வாயில ஜீவன் இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற சுவாச காத்து ஏசு சுவாமி கொடுத்த சுவாச காற்று. இதுக்கு ஜீவன் இருக்கு. இதுல என்ன பேசுறியோ அது சம்பவிக்கும். அதனால நெகட்டிவா உங்க வாழ்க்கையில பேச கற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் ஜெயத்தை பெற்றேன், அப்பா கொடுத்த ஊழியத்தை மகிமையா செய்து கொண்டிருக்கிறேன், நான் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகமே பெறணும் அப்படின்னு சொல்லி போகிற எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். எஸ், வசனம் சொல்லுகிறது, taste and see that the Lord is good. ருசித்து பார்க்காத வரைக்கும் கர்த்தர் நல்லவர் தெரியாது. ஐயோ பைபிள் இது பரிசுத்த வேதாகமம். ஒரு பேக், அதுக்குள்ள ஒரு பேக், அதுக்குள்ள ஒரு பேக் உள்ள இருக்கணும், இருதயத்தின் பலகையில இருக்கணும். அப்பதான் பிரச்சனை வரும்போது உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த வார்த்தையில சொல்லு, இத கடிந்துக்கோன்னு சொல்லுவாரு. நீ கடிஞ்சுக்கும் போது அது அப்படியே நகண்டு போகும். எஸ், சர்வ வல்லவர் உன்னோட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அவர் கடந்து வரும்போது எல்லா கோணலும் என்ன ஆகும்? செவை ஆகும். சோ ஆண்டவர் இங்க நிற்கிறத அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்களோட கைகள் வெறுமையா இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, வலதுபுறம் பல போடுன்னு சொன்னாரு. அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. நம்ம வாழ்க்கையில 2 மிகவும் முக்கியம். ஒண்ணு, லிசன் பண்ணணும். இயேசு பேசும்போது என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்தது கீழ்ப்படிணும். இந்த 2 அந்த செஞ்சாங்க. அந்த மீன் பிடித்த சீஷர்கள் தான் செஞ்சாங்க. செஞ்ச மாத்திரத்துல 8ஆம் வசனத்துல 153 பெரிய மீன் கிடைச்சது. எங்க? கரையோரம் மீன் கிடைக்காதுங்க. அவங்க 200 மீட்டர் தூரத்துல இருந்தாங்கன்னு போடப்பட்டிருக்கு வேதத்துல. கரை ஓரத்துல பெரிய மீன் கிடைக்காது. இயேசுவின் நாமத்தினால நீ போடும்போது உன் காரியம் உனக்கு ஜெயம். அந்த வலையில அவங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கு முன்னாடி ஒன்றுமில்ல. அவங்களுடைய சொந்த பிரயாசத்துல அவங்க மீன் பிடிக்க கடந்து போனாங்க, ஒன்றுமில்ல. ஆனா கர்த்தர் சொன்னார், வலதுபுறம் வலை போடு. அவங்க சொல்லிருக்கலாம்ல, ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்ண, ஒண்ணும் கிடைக்கல. ஆண்டவரே, நான் ஃபாஸ்டிங் பிரேயர் போனேன், நான் அந்த ஜெபத்துக்கு போனேன், இங்க போனேன், கிடைக்கல. உன் விசுவாசம் சரி இல்ல, அவ்வளவுதான். என்ன சொல்றது? இந்த பாஸ்டர் சரியில்லை, நான் அடுத்த சர்ச்சுக்கு போறேன். அப்படியே சர்ச்சா போயிட்டே இருக்கணும்.
வார்த்தை கொடுக்கிறது இயேசுங்க. அந்த வார்த்தைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணின போதகர் கொடுக்கிறாரு. சோ இந்த வார்த்தை எனக்கு இயேசு இன்னைக்கு பேசினாருன்னு நான் ஏத்துக்கிட்டா, இந்த வசனம் என்ன பண்ணும், எனக்குள்ள போய் வேலை செய்யும். என்னெல்லாம் வேலை செய்யாம இருக்கோ எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்ல இவர் என்ன கடிஞ்சுக்கிட்டாரு, இவர் சர்ச்சுக்கே நானு போக மாட்டேன், நஷ்டம் பாஸ்டருக்கு இல்ல உனக்கு தான். எஸ், இன்னைக்கு என்னோட ஊழியத்துல அது மாதிரி 3 பேர் ஓடியே போயிட்டாங்க. ஆனா ஓடி போனவங்க நான் விடாம போராடிட்டு இருந்தேன். ஆண்டவரே எப்படியாவது புடிச்சிட்டு வந்து உள்ள போடுங்கப்பா. ஆத்மா நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். 2வது சனிக்கிழமை மட்டும் உபவாச ஜெபம் நடத்துறோம். மத்த எல்லாமே பிரேயர் செல்ஸ் தான் எங்களுக்கு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆத்மா நான் இழக்க மாட்டேன். விடாப்பிடி ஜெபம். ஆண்டவர் எங்க தட்டணும், எங்க வெட்டணும், எங்க ஷேப் ஆக்கணும் பண்ணி கொண்டு வந்தாரு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமே வேஸ்ட் பண்ணாத, இனிமே வேஸ்ட் பண்ண, இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது. நம்மளே சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தா என்னைக்கு போய் சத்தியத்தை நம்ம சொல்றது? இன்னைக்கு எவ்வளவு ஜனம் சத்தியம் தெரியாம அலைந்து திரிந்து படிகட்டா ஏறி 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 நடந்து கொண்டு இருக்கிறா. அவருடைய வாழ்க்கையில விமோச்சனம் இல்ல, ஒரு விடுதலை இல்ல. முதல்ல நம்ம பலப்படணும்ல. நம்ம கேட்கிறவங்க மட்டும் இல்ல, கேட்ட சத்தியத்தை போய் என்ன பண்ணணும், பிட்டு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. நான் கேட்ட சத்தியத்தை போய் நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஆண்டவரே கண்டிப்பா இன்னைக்கு ஈஸியா மெசேஜ் என்ன பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும். நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. போய் நீ எங்கேயும் மைக் பிடிச்சு பேச வேண்டியதில்லை. வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்தே உன் மெசேஜ் வழியா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், செல்போன் வழியா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய மெசேஜ் அனுப்புறல. இன்னைக்கு எங்க சர்ச்ல இதை சொன்னாங்க, எங்க பாஸ்டர் இதை சொன்னாங்க, அனுப்பு. அந்த சத்தியம் அவனுக்குள்ள போகும்போது அவன் வாழ்க்கையில இருக்க வெறுமை மாறும். வசனம் வெறுமையாய் கர்த்தர்ட்ட திரும்பாது, அது அனுப்பினதை செய்து முடிக்கணும். உன்னை அதுக்குதான் ஆண்டவர் உடமிட்டார், அதுக்குதான் உன்னை விடுதலை பெற்றார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், என் குடும்பம் போதும் இல்லம்மா. கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. இன்னைக்கு நாங்க வாழ்கிற அந்த ஊர்ல எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்றோம். கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பாருமா, கணக்கு கேட்பாரு. நான் ஒவ்வொரு வீடா போய் டோர் நாக் பண்ணி பண்ணி சொல்ல முடியாது. ஆனா அந்த டோர்ஸ்க்காக நான் ஜெபம் பண்றேன், அந்த ஸ்ட்ரீட்ஸ்க்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே ஒரு மனுஷன் கூட கெட்டு போயிடக்கூடாது. நீ செய்யற ஜெபத்துக்கு எஸ் ஒரு பெரிய விடுதலை உண்டு. நீ செய்து பாரு. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில இதை ஆரம்பிங்க. போதும், நம்ம கேட்கிறவங்களா இருந்தது போதும், மற்றவங்களுக்கு போய் பிட்டு கொடுக்கணும். ஒரே ஒரு பாஸ்டர் எத்தனை ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியும், எத்தனை உடன் ஊழியக்காரங்க போய் சொல்ல முடியும்? நம்ம எழும்பணும், நம்ம எழும்பணும். இந்தியா தேசம் இயேசுவுக்கா எழும்பணுமா? ராஜாதி ராஜா வரப்போறாரு, பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். ஒருவனும் கெட்டு போறது அவருக்கு பிரியமில்லை என்று சொல்லியிருக்காரு. நீ கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு பிட்டு கொடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. ஆண்டவரே நான் போய் ஷேர் பண்ணுவேன்பா, எனக்கு கிடைச்ச காஸ்பலை நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு நேரம் பேசுறோம், இந்த கதை அந்த கதை அந்த கதை, நிறைய கதைகள் பேசுறோம். இயேசுவை பத்தி பேச வெக்கப்படுறோம், இயேசு நல்லவன் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். ஐயோ யாராவது பாப்பாங்களா, யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களா, என் வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா? நீ எழும்பும் போது உனக்குள்ள இருக்க தாளந்துகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நானும் ஒரு காலம் பயந்து பயந்து ஓடுன ஒரு மனுஷன் தான். அப்பா தட்டுனாரு, பிடிச்சாரு, நிற்க வச்சாரு. இன்னைக்கு மேன்மையாய் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். கர்த்தர் கொடுத்த ஊழியம் ஒரு நாள் வெறுமையாய் போகாது, அது அவருடைய மகிமையை செய்து முடிக்கிறதா இருக்கிறது. கடைசியா யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் நான் அவரை பத்தி கேள்விதான் பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்கள் அவரை கண்டது. எஸ், யோபுடைய துக்கம் கொடீதா இருந்தது. அது சொல்லி முடிச்சுட்டு சொல்றான், இதனால என் கண்கள் அவரை கண்டது, இதனால என்னோட சிறையிருப்பு மாறி போனது. நீ அவரை பார்த்தனா நிச்சயமா உன் சிறையிருப்பு மாறும், நிச்சயமா மாறும். நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு சொன்னாங்க, உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர, நீ பிச்சை எடுப்ப, நான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ராஜா மகிமையா வச்சிருக்கார், மகிமையா வச்சிருக்கார். ஒன்றிலும் குறைஞ்சு போலம்மா, அப்ப தண்ணி குறைஞ்சு போல,
உடுக்கிற உடையில குறைஞ்சு போல, எதுலயும் குறைஞ்சு போல. ஏன்? ஐஸ்வர்ய சம்பந்தன் கூட நான் இருக்கிறேம்மா. எஸ், அந்த ஜனத்துக்கு முன்னாடி ராஜா தலைகளை உயர்த்தினார். அழைச்ச தேவன் உண்மை உள்ளவார். இவன் கண்ட பொழுது சிறையிருப்பு மாறின. நான் இயேசுவை என்னோட ஆவியில ஆத்துமால நான் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல கர்த்தர் ஏன் சிறையிருப்ப மாத்திரம், என் வாழ்க்கையில இருந்த சிறையிருப்பு மாறுச்சு. வெற்றிகள் கொடுக்கப்பட்டுச்சு, மேன்மைகளை தகப்பன் கொடுத்தார். ஆண்டவருக்கு விதைக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராயிருக்கார். இழந்து போன எல்லா உறவுகளுக்கும் எப்படி யோபுக்கு திருப்பியும் கொடுக்கப்பட்டுச்சு, அதே போல கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. இன்னைக்கு ஜனங்க தேடி வர்றாங்க வீட்டுக்குள்ள. யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அன்னைக்கு, அவங்க இன்னைக்கு என்ட்ரி போடுறாங்க. எதுக்கு? என் ப்ராப்ளம் பெருசா இருக்கு, எனக்கு சொல்யூஷன் தெரியல. சரி, அப்படிதானே, உட்காரு, பேசுவோம் இயேசுவோட. வேற எதையுமே பேசுறது இல்ல. முட்டி போடு, ஆண்டவரே இவங்க பிரச்சனைக்கு நீங்க வழி சொல்லுங்கப்பா, என்ன ப்ராப்ளம்? ஆண்டவர் திட்டமா சொல்லுவா, இத சரி பண்ணிக்க சொல்லு, இத நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நெத்தி அடியாய் சொல்லி அனுப்பிச்சிருவோம். இப்பெல்லாம் எப்படி? கொஞ்சம் பட்டர் போட்டு பேசணும், அப்பதான் ஜனங்க வருவாங்க. இல்ல, ஆண்டவரே இவங்க வராங்களோ வரலையோ, இன்னைக்கு இந்த ஆத்துமா வந்ததுப்பா, சத்தியத்தை சத்தியமாய் நான் சொல்லுவேன்னு சொல்லி விதைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஜனங்களை ஆண்டவர் விடுதலையா, கோடி கோடி ஜனங்களை, கர்நாடகாவே தெரியாது, ஆனா அந்த கர்நாடகாக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாரு. யாரு எவரு அங்க தெரியாது, ஆனா இயேசு என்ட்ரி போட வச்சாரு. இன்னைக்கு அநேகர் மத்தியில ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை, ஒரு வெற்றியான ஊழியத்தை இயேசு சாமி செய்ய வச்சிருக்காரு. அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, வெக்கப்படவே மாட்டார். இழந்த எல்லா உறவுகளையும் அவர் என்ன பண்ணாரு, மீட்டு கொடுத்தார். யோபுட வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய சிறையிருப்பு மாறி போச்சு. ஒரு பெரிய சிறையிருப்பு இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கை. அதனால யோபு எங்கேயாவது யோசேப்பு கடிந்து கொண்டானா? இல்லையே. என் அண்ணன் போட்டான், என் தம்பி இதை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் முறுமுறுத்து கொண்டிருந்தானா? இல்ல, அவனுடைய வாழ்க்கையே ஜபந்தா. எஸ், ஒரு நெருக்கம் வருதா, நன்மைக்கு தீமைக்கு இல்ல. புடமிடப்படாம பொண்ணு ஆக முடியாதுமா. இயேசு என்னை புடமிட்டாரு, நான் ஒத்துக்கொண்டேன். இன்னைக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல யோசேப்போட வாழ்க்கையில அந்த சிறையிருப்பு வந்துச்சு, ஆனா யோசேப்பு அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து அவனுக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்தாரு. எஸ், சிறையிருப்பை பார்த்து ஓடி போயிடாத. இயேசு வேண்டாம், இயேசு கிட்ட வந்தா ஐயோ எல்லாமே போயிருமோ? இல்ல இல்ல, ஆண்டவர் முதல்ல செதுக்கதான் ஆரம்பிப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு சரியான ஷேப் வேணும், ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும், ஒரு உண்மைத்துவம் வேணும். அது இல்லாத வரைக்கும் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. சோ செதுக்கிற காலம் வலிக்கும். இந்த கார்பெண்டர் செதுக்கும் போது அதுக்கு முன்னாடி அந்த கட்டை ஷேப்லெஸ்ஸா இருக்கும், ஆனா அவன் செதுக்கின பிறகு அது அழகா மோல்டட் ஆயிரும். எஸ், இயேசு செதுக்கும் போது உனக்குள்ள ஒரு அழகு உண்டாக்கப்படுகிறது. யாரெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க வேணும் வேணும்னு ஓடி வர வைப்பாரு இயேசு. ஏன்னா இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஜனங்க தேடி போனாங்க. இயேசுசாமி அவருடைய ஊழியம் செய்கிற காலத்துல எங்கேயும் ஆண்டவர் போய் என்ன பண்ணல, பேனரே போடல. இயேசு கடந்து போனார், எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, கடந்து வந்தாங்க. நீ இருக்கிற ஊருக்கு ஜனங்க தேடி வருவாங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நீ தயங்காத என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆகாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கடினம் வந்துச்சு. ஆகாருக்குள்ள ஒரு ப்ரௌட் வந்துச்சு. எனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு உடனே அவளுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. அப்படி பேசின உடனே அவள் தன்னுடைய நிலைமையை இழந்து போனா. அப்ப அவ ஓடி வரா. அப்ப ஆண்டவர் அவட்ட சொல்றாரு, நீ திரும்பி போய் உன் ஆட்சியார்ட்ட எப்படி இரு, அடங்கி இரு என்று சொன்னாரு. ஆனா ஏற்ற காலத்துல என்ன பண்ணாரு, அவளை விடுதலையும் பண்ணாரு, பெரிய ஜாதியாக்கினார். எஸ், நம்முடைய தேவன் ஒரு நாளும் சுவாமி ஒரு நாளும் ஒருத்தரையும் அப்படியே விட்டுற மாட்டார். ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் பாடுகள்ல தான் இருக்கணுமா, நான் வெக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கணுமா, அவமானத்துலதான் இருக்கணுமா, இன்கிரிமெண்ட் இல்லாமே இருக்கணுமா, என் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாமே இருக்கணுமா? இல்லம்மா, ஏசு மாத்துவாரு, ஏசு மாத்துவாரு. என் பிள்ளை எனக்கு நிந்தையா இருக்கிறானே, ஏசு மாத்துவாரு. நீ பேசும்போது அவன் மாறுவதில்லை,
இயேசு பேசும்போது அவன் மாறி போவான். அவன் மாறி போவான். இயேசு பேசும்போது எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றுகிறவராயிருக்கார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய கையில நீ அடங்கி இருக்கும்போது, அவருடைய கையில நீ அடங்கி இருக்கும்போது இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உங்க எல்லாருடைய சூழலையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். அநேக காரியங்களை குறித்து. எஸ், இயேசுக்குள்ள கடந்து வரும்போது எல்லா சூழலையும் இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. Jesus, we praise you, Lord. Lord, we praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. ஆண்டவரே, எப்பொழுது கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்க சாஷ்டாங்கமா விழுந்து பணிஞ்சுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க மட்டும் தான்ப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். இந்த ஆண்டவரே டிசம்பர் மாதத்துல நீர் எங்களோட முகமுகமாய் எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இதோ காணப்படுகிறதற்காய் சோபரா தலாக்க ரோஷியா. Thank you for Radorabashia. Yes, Lord. Igla maradonu marabosa bikala balabalabosia. ஆண்டவரே, லஹரதனு ஷபிக்கலபோசியா. எப்பொழுது நீர் கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆபியாக்கோ லோபோஷியா. இதோ கர்த்தாவே, பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமா இருந்த எல்லா இருளின் அந்தகாரங்கள் என்று முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. சொல்லுகிறார், கண்ணீர் மாறி போகும், துக்கம் மாறி போகும், வெறுமைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Thank you, Lord. Thank you, Lord. அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தாவே நீ திறந்து கொடுக்கிறீரே, நன்றி சொல்றேன். கல்போ துக்காமா ரஷ்யா கோர்ட் கேஸா அலைந்து கொண்டிருக்கிறாய். போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே, இந்த போராட்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே நான் என்ன செய்வதென்று ரபோசியா ஆங்கலாய்த்து நிற்கிற கல்போரதனோஷியா உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நோதோபோசியா, இதோ நான் உனக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஜெயம் இதோ புறப்பட்டது. Thank you, Lord. Thank you, Lord. சேனைக்கு கர்த்தரே புறப்பட்டு வந்து நிற்கிறார். கபாலாகோ ரபோஷியா உருவின பட்டயத்தோட வந்திருக்கிறார். ஏனாகோ ரபோஷியா, இனி சத்துரு எல்லைக்குள்ள வர முடியாது. யாரெல்லாம் அதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களை அழிக்க கர்த்தருடைய பட்டயம் வந்திருக்கு. கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்ல. இன்னைக்கு நீ எஸ் இஸ்ரவேலாய் மாறுவாயானா, கபடட்ட இஸ்ரவேலாய் நீ மாறுவாயானா, எந்த மாந்திரீகங்களும் உன்னை தொடாது. ஆண்டவரே, நான் விட வேண்டியதை விட்டுறப்பா. ஆண்டவரே, இனிமே வாயினால ஒரே நாவுனால தித்திப்பும் கசப்பும் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, தொடுகிறதற்காய் நன்றி சுவாமி. கர்த்தருடைய ஆண்டவரே எஸ் அந்த அனுக்கிரகம் இறங்கி வந்ததுக்காய் நன்றி அப்பா. சரீரத்துல இருக்கிற வேதனைகள் எப்பொழுது கடந்து போகிறதற்காய் சோத்திரம் சுவாமி. இயங்காத எல்லா உறுப்புகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுது கர்த்தர் இயக்கி கொண்டிருக்கிறீரே, சோத்திரம் சுவாமி. Thank you, Lord. Thank you, Lord. கிட்னி ப்ராப்ளமே இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது நீ கடந்து போ. உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். எலியாவுக்கு கர்த்தர் காகம் கொண்டு போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் இருக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவங்க இறைச்சி கேட்டாங்க, அங்க வர்றதுக்கு வழியே கிடையாது. 6 லட்சம் புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வைஃப், அம்மாமார், தாத்தா பாட்டி இருந்திருப்பாங்க, குழந்தைங்க இருந்திருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு
நான் எப்படி போய் வாங்குவேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, என் கை குறுகி போல. இயேசு கை குறுகி போலம்மா, கர்த்தர் கை இறங்கி வந்திருக்கு. அப்பா, இன்னைக்கு பிள்ளைங்க என்னெல்லாம் உங்க இருதயத்துல இந்த உங்க சமூகத்துல ஊத்துனாங்களோ அவைகள் அங்கீகரிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்புறதற்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே இந்த ஓசனா டவர வாழ்த்துறோம் ஆண்டவரே, வாழ்த்துறோம் சுவாமி, வாழ்த்துறோம் சுவாமி. இத பலுகி பெருக போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே கில்பா சப்தே கிலபோசியா, ஆண்டவரே உங்க அக்கினியாய் நீர் வச்சிருக்கிறீரப்பா. அகபரதோ நமாசியா. எஸ், மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்து போவதில்லைன்னு சொல்றீரே. Thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Lord. அபா கபரதோ நமாசபி கலபோசியா. இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீர் பலுகி பெருக பண்ண போறீரப்பா, பலுகி பெருக பண்ண போறீரப்பா. ஏனா கோதோ ரவா லபா நிசபி கமோசியா. கர்த்தாவே நீர் கிளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தாவே தாசன் மேல நீர் வைத்த அந்த அக்கினி அபியா கோசியா. Yes Lord, yes Lord, பலுகி பெருகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடுத்த மூப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே எஸ் லார்ட் ஆண்டவரே கரம் கொடுத்து உழைக்கிற, ஜெபிக்கிற, விதைக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இசைக்கிற, பாடுகிற ஒவ்வொருவர் மேலும் எப்பொழுது உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக நுகங்களை முறிக்கும் சொன்னீர் அல்லவா. ஏனா கோதோ வராதா லினிகாசியா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையில ஆண்டவரே பிள்ளைங்க ஆண்டவரே இருக்கப்பட்டாங்களோ அது இந்த நாளில ரிலீஸ் ஆறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே நீர் கொடுத்த அந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சகல கனம் துதி மகிமை உமக்கே வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah, 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு எஸ் லார்ட். இது பண்டிகை நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் oh yes Lord, baba bathuri andaru bushikera bakaba. Yes Lord, yes Father, ஒரு முறை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு glory. Baba baba nada siketa rabekaba. Hallelujah, hallelujah. One more time, hallelujah. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. நாம் குறைந்து போவதில்லை. தேவனுக்கு ஆராதனை செய்து இன்னொரு முறை தேவன் நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய், நம்முடைய தாசனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைக்காய், நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால், அன்பு தகப்பன் இப்படி நம்மை உருவாக்கினவர் பேசிக் கொண்டிருந்தார். யார் பேசினார்? நம்மை உருவாக்கினவரே பேசிக் கொண்டிருந்தார் அல்லவோ. நம்மை நன்கு அறிந்திருக்கிறவர் அவர் அல்லவோ. ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாய் கையிலே நம்மை வைத்திருக்கிற தேவன் அல்லவா. உள்ளங்கையில் ஆடுகளாக நம்மை வைத்திருக்கிற தேவன், பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்லுவாரோ? அவர் இன்று பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போமாக. தகப்பனே, நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் 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 என்று ஆமேன் என்று சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய தாசனை எங்கள் மத்தியில பயன்படுத்தினீங்கப்பா. ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் பேசின வார்த்தைகளால் இந்த சபை இன்று இன்னொரு முறை பலப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் இன்று சாட்சியின் மூலமாக சாட்சியோடு திருவசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படி இன்றைக்கு அந்த சாட்சியோடு திருவசனத்தை ஆண்டவர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றி இந்த நாளிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுகிறதுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றி. கோடி கோடி. அவ்வளவு தத்ரூபமாய் பிரத்யட்சமாய் காணப்படுவார். அவர் உங்களுக்கு காணப்படுவார் பிரத்யட்சமாய். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக 2016 கடைசி தகப்பனை நாட்களுக்குள் அல்லேலூயா நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உடைய தாசனை கொண்டு வந்து எங்களோடு கூட நீங்க பேசி உறுதிப்படுத்தினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உறுதிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். உறுதிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளோடு எங்களை 2017க்குள்ளாக அனுப்ப போகிற நன்றி கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஈஸ்வர் தாஸ் அவர்களுக்காக, அவருடைய ஆண்டவரே துணைவியாருக்காக, அவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நடத்தி வந்த பாதைகள் அநேகருடைய கண்ணீரை இன்று துடைத்ததுக்காய் நன்றி. அந்த சாட்சி அநேகருடைய கண்ணீரை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு பதிலை கர்த்தர் தந்திருக்கிறீர் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் நன்றாகத்தானே செய்கிறோம், நன்றாகத்தானே ஓடுகிறோம். எங்களுக்கு ஏன் இந்த இழப்பு? எங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? எங்களுக்கு ஏன் இந்த தாமதம்? இன்னும் வரலையே அப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற நிலைமையில ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. இந்த சாட்சிகள் எல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை கட்டி எழுப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வெறுங்கையோடு அனுப்பாத நல்ல தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். மனுஷன் ஒண்ணுமில்லைதான் சொல்லுவான். ஆனால் தேவனோ ஸ்தோத்திரம் கரையில எல்லாவற்றையும் ரெடி பண்ணி ஸ்தோத்திரம் புசியுங்கள் என்று சொன்ன நல்ல தெய்வம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல கர்த்தரங்களோடு கூட மட்டும் கூட இருந்து நடத்துகிறீர் ஐயா. ஆசீர்வதிங்க பாஸ்டர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவர்களோடு இணைக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக, அவர்களோடு ஊழியம் செய்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சபையாய் நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்துல அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. பல பகுதிகளுக்கு கர்த்தர் நினைச்ச காரியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் மூலமாய் நீங்க செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்கள் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் மகிமைப்படுங்கப்பா. அத்தனை பேருக்கும் நல்ல சரீர சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்காயுசு கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம்.
இன்று இப்படி நாங்கள் கூடி வர வேண்டியது உம்முடைய சித்தமாய் இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.